ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோட எளிமை இயக்கத்தில் தியரி பார்ட் மாதிரி கொஞ்சம் பார்த்துருந்தோம். அப்போ இன்றைக்கு பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்ப்போம், சரியா? ரைட். அப்போ எளிமை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே இல்லை, சிம்பிளான விஷயம். அதில் என்னது சின்ன டைப்ஸாக உடைக்கணும்னு சொன்னால் நிலைக்குத்தா வரலாம், கிடையா வரலாம், சாய்தளத்தில் தூக்கி போடலாம், இவ்வளவுதான் மாறி மாறி வரும். அதில் சம்டைம் நிலைக்குத்தா வரப்போக்கில் மேல ஒரு இலை கீழே ஒரு இலை கட்டிருக்கலாம், இல்ல மேல மட்டும் ஒரு இலை இருக்கலாம், இல்ல சாயுதத்துல வரப்போகளையும் 2 இலை கட்டப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி மேல மட்டும் ஒரு இலை, இல்லாட்டி கீழே மட்டும் ஒரு இலை, கிடையா வரப்போகளையும் இப்படி ஏதாச்சும் ஒரு சம்திங், இப்படி ஒரு விஷயம். அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்ப்ரிங் வச்சு 2014ஆம் ஆண்டு நினைச்சு ஒரு ஸ்ப்ரிங் வச்சு அந்த மாதிரி இலை இல்லாம ஸ்ப்ரிங்ல வச்சு அப்படி போற செட்டப்பும் இருக்கலாம். எல்லாம் ஒரே ஐடியா தான். நார்மலா கொஞ்சம் கேள்விகளை செய்யறதுக்கு ஃபுல் ப்ராக்டிஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எப்படியான கேள்வி வந்தாலும் எளிமை சேர்க்கத்துல சிம்பிளா செஞ்சுக்கலாம், சரியா? ரைட். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அந்த அடிப்படையில இப்ப நம்ம பாஸ் பேப்பர் கேள்விகளுக்குள்ள போவோம். அப்ப எடுங்க எல்லாரும் என்னடா 2020ஆம் ஆண்டு கேள்வி எடுங்க. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி 2020 எளிமை சேர்க்கம், சரியா? ரைட். 2020 சிஸ்டம். சரி, இது வந்து கவனிங்க என்னன்னு ஒரு கிடை எளிமை சேர்க்க மாதிரி தந்திருக்காங்க. 2 இலையை கட்டிட்டு அதுல இருந்து நம்மளோட கேள்வி வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போறாங்க. சரி, கவனிங்க பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒப்பமான கிடை மேசை மீது A, B, C, D, E என்னும் புள்ளிகள் அதே வரிசையில் ஒரே நேர்கோட்டில் AB = 2A, BC = A, CD = 2A, DE = A ஆக இருக்குமாறு உள்ளன. ரைட். அந்த லென்த்களை தாராங்க. சரி, இப்ப கவனிங்க, இயற்கை நீளம் 2A-யையும் மீள்தன்மை மட்டு KMG-யையும் உடைய ஒரு இலேசான மீள்தன்மை இலையின் ஒரு நுனி புள்ளி A உடனும். ரைட். அப்ப கவனிங்க, முதலாவது நான் என்ன செய்யறேன், படத்தை போட்டுக்கொள்றேன். கொஞ்சம் போட்டுக்கொள்றேன். இதுதான் என்ற அந்த A B என்று சொல்ற பாயிண்ட் எடுத்துக்கொள்றேன். இது A, ரைட். இவரு B, சாரி B இல்ல E, இவரு A, இவர் நான் E எடுத்துக்கொள்றேன். சரி, சரியா? ரைட். அந்த அடிப்படையில மொத்தமா AE இடையிலான மொத்த லென்த் வந்து 6A. இங்கால 3A, இங்கால 3A, 6A. அப்ப நான் இதை வந்து அவரை சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கொள்றேன். அந்த C எடுத்துக்கொள்றேன். இவர் தான் அந்த C. ரைட். இதுல இங்கால 2Aயும் அந்த அடிப்படையில ஒன்று இருக்கிறாரு. 2A தூரத்துல B இருக்கிறாரு. ரைட். B இருக்கிறாரு. 2A தூரம், இவர் A தூரம். இங்க வந்து இது 2A, இது A, இது பாயிண்ட் D. ரைட். இருக்கிற தரவுகளை குறித்துக் கொள்றேன். அப்ப இதுதான் அந்த P என்று சொல்ற துணிக்கை. அந்த துணிக்கை இவர் தான். P என்று சொல்ற துணிக்கை இவர் தான். அதான் நம்ம சொல்லிக்கிறாங்க. சரி, இப்ப கவனிங்க. இப்ப சொல்றாங்க என்னன்னு கேட்டா, AB இயற்கை நீளம் வந்து 2A, இவரோட மீள்தன்மை மட்டும் KMG. இவரோட இயற்கை நீளம் 2A, இவர மீள்தன்மை மட்டும் KMG. ரைட். இவர இயற்கை நீளம் 2A, இவர மீள்தன்மை மட்டும் KMG. சரி, அப்படியே போகும்போது வாங்க. ரைட். ஒரு நுனி A உடனும் மற்ற நுனி திணிவு MI உடைய ஒரு துணிக்கு P உடனும் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த P திணிவு வந்து ஸ்மால் m. ரைட். இப்படி இணைக்கப்பட்டிருக்குதா? சரி, ரைட். அடுத்தது கவனிங்க, இயற்கை நீளம் A மீள்தன்மை மற்றும் MG உடைய வேறொரு இலேசான மீள்தன்மை இலையின் ஒரு நுனி புள்ளி E உடனும், ரைட், ஒரு புள்ளி E உடனும் மற்ற நுனி துணிக்கை P உடன் இணைக்கப்பட்டுள்ளது. ரைட். அவரோட மீள்தன்மை மட்டும் சொல்றாங்க MG சொல்றாங்க. இவரோட மீள்தன்மை மட்டும் சொல்றாங்க MG. அப்ப அந்த தரவுகளை வந்து நம்ம கேள்வி வாய்ச்சிட்டு போகலே படத்தை போட்டு அந்த தரவுகளை ஃபுல்லா படத்துலுக்கே கொண்டு வந்துருங்க. ரிட்டர்ன் நீங்க போயிட்டு திருப்பி அந்த பந்திய வாசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. அவ்வளவு விஷயத்தையும் இந்த படத்துலுக்கே கொண்டு வந்துருங்க. சரியா? ரைட். இப்ப இதுல அவ்வளவுதான் சொல்றாங்க. சரி, இணைக்கப்பட்டுள்ளது. துணிக்கை P ஆனது C-யில் பிடித்து வைக்கப்பட்டு விடுவிக்கப்படும் போது அது 40 இருக்கிறது. ஆகவே K-யின் பெருமானத்தை காண்க. அப்ப அந்த துணிக்கையை வந்து இந்த C-ல வச்சு பிடிச்சிட்டு அப்படியே விடுறாங்களாம். விட்டா அவர் அசையாம 40 இருக்காராம். அவர் வந்து அசையாம 40 இருக்காராம். அப்ப அவர் அசையாம 40 இருந்தா அப்படி கவனிங்க. அசையாம 40 இருந்தா ஒரு பொருள் கிடையா 2 விசை தொழிற்படுது. 2 விசை தொழிற்பட்டு அவர் அசையாம 40 இருக்காருன்னு சொன்னா எனக்கு தெரியும் 2 சைட்லயும் தொழிற்படுற விசைகள் வந்து என்ன வாங்கிக்கணும், சமனா இருந்திருக்கணும். அப்ப 2 சைட்லயும் தொழிற்படுற விசைகள் சமனா இருந்தா தான் அவர் 40 இருப்பாரு. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் இங்கால சைட்ல இடையில இயற்கை நீளம் A,
இங்கால சைடுல இயற்கை நீளம் 2a. ஆனா மொத்தமா இவங்களோட நீளத்துக்கு பிறகு மொத்த நீளம் 3a இருக்கு. அப்ப மீள்தன்மை இலை வந்து ஒரு குறிப்பிட்ட நீட்சி அடைஞ்சிருந்தா அவர்களை கட்டாயம் இழுவிசையோட தொழிற்படுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் என்ன. சரி, அப்ப அந்த அடிப்படையில இந்த இலையில இந்த பக்கம் ஒரு இழுவிசை தொழிற்பட்டிருக்கும், இந்த சைட்ல ஒரு இழுவிசை தொழிற்பட்டிருக்கும், T1 நான் எடுத்துக்கொள்றேன். அதே மாதிரி இந்த சைட்லயும் ஒரு இழுவிசை தொழிற்பட்டிருக்கும், அந்த இழுவிசையை நான் T2 எடுத்துக்கொள்றேன். அப்ப எனக்கு தெரியும் இந்த புள்ளி சீல தொழிற்படுற இங்கால தொழிற்படுற T1ம் புள்ளி சீல இந்த சைடு தொழிற்படுற T2ம் வந்து என்ன இருக்கின்றா சமனா இருந்திருக்கும். சமனா இருந்தா தான் புள்ளி சீல வச்சு விடுவித்தாலும் அவர் அசையாம இருந்திருப்பாரு. சரி அப்படியே சரி. அப்ப அந்த அடிப்படையில் நான் என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது கேள்விக்குரிய விஷயம் அவங்க என்ன கேட்கறாங்க. என்னன்னு கேட்டா கவனிங்க, என் கேள்வியில கேட்கறாங்க கேயின் பெருமானத்தை காணுங்க. அப்ப கேயின் பெருமானத்தை காண்றேன்னு சொன்னா எனக்கு வேற வழி இல்ல, செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் துணிக்கை P இன் சமநிலைக்கு, ரைட், துணிக்கை P இன் சமநிலைக்கு ரைட், P இன் சமநிலைக்கு. அப்ப P இன் சமநிலைக்கு நான் செய்ய போற விஷயம் ஒண்ணுமே இல்லை. அவர் சமநிலைக்கு இந்த T1ம் T2ம் சமனா இருந்திருக்கணும். இந்த T1ம் T2ம் சமனா இருந்திருக்கணும். அப்படி சமனா இருந்தா தான் நான் சீல வச்சு அவரை கை எடுக்கும் போது அவர் அசையாம இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில எனக்கு தெரியும் ஒரு இலை ஒன்று இருக்காரு, ஒரு குறிப்பிட்ட இலை ஒன்று இருக்காரு ஒரு இடத்துல, ரைட். இந்த இலையுடைய இயற்கை நீளம் L, ரைட். அதுக்கு மேலமா அவர் நீட்சி அடைஞ்சிருக்காரு. அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இலையில தொழிற்படுற இழுவிசை Tக்கான ஈக்குவேஷன் எனக்கு தெரியும். இவர மீள்தன்மை மட்டும் நான் சும்மா சொல்றேன் லம்டா mg வச்சுக்கொள்றேன். இப்படியான ஒரு விஷயமா இருந்தா எனக்கு தெரியும் என்னன்னு கேட்டா இந்த இலையில தொழிற்படுற இழுவிசை Tன்றது மீள்தன்மை மட்டும் கீழ் இயற்கை நீளம், ரைட். மீள்தன்மை மட்டும்ன்றது இங்க லம்டா mg, அதுக்கு கீழே அவர இயற்கை நீளம் L, ரைட், இன்டு அவருடைய நீட்சி அல்லது நெருக்கம் E. இதுதான் இந்த புள்ளியில இந்த இலையில தொழிற்படுற இழுவிசையாக இருக்கும், ரைட். இவரை கொண்டு போய் நான் அங்க அப்ளை பண்ண போறேன், ரைட். கவனிங்க, இந்த சைட்ல இருக்கிறது நான் T2 போட்டிருக்கேன். அப்ப இந்த சைட்ல இருக்கிறது நான் T2 போட்டிருந்தேன்னு சொன்னா அப்ப எனக்கு T2 சொன்னா கவனிங்க, இந்த T2க்கு நான் இதே மாதிரி ஈக்குவேஷன் எழுத போனேன்னு சொன்னா அவரோட மீள்தன்மை மட்டு kmg, அவரோட மீள்தன்மை மட்டு kmg. கீழே அவரோட இயற்கை நீளம் கவனிங்க பிள்ளைகள், அவரோட இயற்கை நீளம் 2a, அவரோட இயற்கை நீளம் 2a, ரைட், இன்டு அவரோட நீட்சி கவனிங்க பிள்ளைகள், அவரோட நீட்சி இந்த அடிக்கி a நீளத்தினூடாக அவரோட நீட்சி அடைஞ்சிருக்கிறார். அப்ப அவரோட நீட்சி a. சரி, அதே மாதிரி T1 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அவரோட மீள்தன்மை மட்டு mg, அவரோட மீள்தன்மை மட்டு mg, ரைட். அவரோட இயற்கை நீளம் a, அவரோட இயற்கை நீளம் a. அதே சந்தர்ப்பத்துல அவர் அடைஞ்ச நீட்சி வந்து 2a, அவர் அடைஞ்ச நீட்சி வந்து 2a. அப்ப இந்த விஷயத்த அங்க வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சரி, இப்ப இந்த அடிப்படையில இங்க k=2 காட்ட சொல்லிருக்காங்க. அப்ப எனக்கு எது சுருக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் சுருக்கி கொள்றேன். இங்க a, இங்க a, இங்க mg, இங்க mg, ரைட். இந்த அடிப்படையில கவனிக்கக்கூடிய எனக்கு சிம்பிளா விட வரன்னு நினைக்கிறேன், ரைட். k=2 காட்ட சொல்லல k இன் பெருமானத்தை காண்கன்னு சொல்றாங்க. அப்ப k= எனக்கு கவனிக்கக்கூடிய k= இந்த 2 இங்க பெருக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா எனக்கு 4 வருது. அப்ப k=4 சொன்னா எனக்கு இவர மீள்தன்மை மட்டு 4 mg, இவர மீள்தன்மை மட்டு 4 mg, ரைட். அப்ப முதலாவது k இன் பெருமானத்தை காண்கன்னு சொல்றாங்க. அப்ப முதலாவது p ட சமநிலைக்கு நான் ஈக்குவேஷனை போட்டு k ட பெருமானத்தை நான் காண்பிட்டேன். சரி அப்படி சரி. இப்ப கண்டினியூவா கேள்வியை தொடர்ந்து போ. சரி, இப்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கவனி, இப்போது p ஆனது புள்ளி D ஐ அடையும் வரைக்கும் இலை AP இழுக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகின்றது, ரைட். D தொடக்கம் B வரைக்கும் P இன் இயக்கத்துக்கான சமன்பாடு x" சக 3g இன் கீழ் a into x சமம் 0 தரப்படுகின்றது என காட்டுக, ரைட். ஈக்குவேஷன் அந்த எளிமை சேர்க்கத்துக்கான சமன்பாடை காட்ட சொல்றாங்க. இங்க CP சமன் x, x னு சொல்றது என்ன கேட்டா CP, C ல இருந்து P க்கான தூரத்தை x னு சொல்லி எடுக்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்துல ரைட் அவ்வளவுதான் சொல்றாங்க. இப்ப என்னன்னு கேட்டா கவனிங்க, நான் இவர் அழிச்சு கொள்றேன். இவர் இப்ப எனக்கு தேவையில்லை k=4 கண்டுபிடிச்சிருவேன், ரைட். இப்ப கவனி, இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவரை வந்து இந்த பீன்ற துணிக்கைய அப்படியே இழுத்துட்டு வந்து இங்க வைக்கிறாங்க. இந்த துணிக்கையை இழுத்துட்டு வந்து இங்க வைக்கிறாங்க. அப்ப நான் அதுக்கு கீழே என்ன செய்வேன், இன்னொன்று அடிச்சு கொள்றேன். இது வந்து என் E, இது வந்து A, இது வந்து என் B இருப்பாரு, இவர் வந்து என் C, ரைட். இது என் D. இப்ப துணிக்கையை கொண்டு வந்து பிள்ளைகள் இங்க வைக்கிறாங்க, இழுத்துட்டு வந்து துணிக்கையை இங்க வைக்கிறாங்க. அப்ப துணிக்கையை இழுத்துட்டு வந்து இங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க, ரைட்.
வச்சுட்டு அடுத்த காலம் விட்டாங்கன்னு சொன்னா, இழுத்துட்டு வந்து வச்சு அடுத்த காலம் விட்டாங்கன்னு சொன்னா யோசிங்க என்ன நடக்குன்னு கேட்டா, ரைட் என்ன நடக்குன்னு கேட்டா பிள்ளைகள், இங்கால ஒரு இழிவிச தொழிற்படும். இதுல இயற்கை நிலம் ஏ, இவர இயற்கை நிலம் ஏ தான். இங்க 2A, இங்க A, இங்க 2A. அப்ப மொத்தமா கவனிங்க பிள்ளைகள், இந்த துணிக்கையை நீங்க இழுத்துட்டு வந்து இங்க வைக்கிறீங்களா இருந்தா இவர இயற்கை நீளத்துக்கு சமனான நீளம் தான் இவர உண்மையான இயற்கை நீளம் வந்துட்டு. அப்ப இந்த DEன்ற இலையில நீட்சி எதுவுமே இருக்காது. DEன்ற இலையில நீட்சி எதுவுமே இருக்காது. சரியா பிள்ளை? சரி. அப்ப எல்லா நீட்சியும் இருக்கும் இங்கால திசையில தான் இருக்கும். எல்லா நீட்சியும் இந்த திசையில மட்டும்தான் இருக்கும். அப்ப இழுவிச இங்காலதான் இழுத்துட்டு இருக்கும். அப்ப நீங்க விட்ட உடனே கவனிங்க பிள்ளை, விட்ட உடனே இந்த இலை இப்படியே வருவாரு. இது E அரிக்கும், இது வந்து A அரிக்க போதும். விட்டதுக்கு பிறகு இந்த துணிக்கை இந்த திசையில இயங்க ஆரம்பிச்சிடும். ரைட். இது வந்து D, இது வந்து C, இது வந்து B. ரைட். இங்க 2A, இது A. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க இழுத்துட்டு வந்து இங்க வச்சு விட்ட உடனே அவர் இந்த திசையில இயங்க ஆரம்பிச்சிருவாரு. சரி. இப்ப எனக்கு சொன்னாங்க CP சமன் X ன்னு சொன்னாங்க. CP சமன் X. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த C ல இருந்து அளக்கப்படுற தூரம் தான் X. C ல இருந்து அளக்கப்படுற தூரம் தான் X. C ல இருந்து அளக்கப்படுற தூரம் தான் X. ரைட். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இதை அழிச்சுக்கொள்றேன், இதை நான் எழுதிட்டேன். சரி. இவரை வந்து நான் அழிச்சுக்கொள்றேன். கவனிங்க, நான் இங்க இருந்து இங்க வாரத்துக்கு முந்தி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் பிள்ளை. என்னன்னு கேட்டா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். மேல ஒரு விஷயம் சொன்னாங்க தானே, இழுத்துட்டு வந்து இந்த புள்ளியில வச்சு கையெடுத்தேன்னு சொல்லி சொன்னாங்க. இழுத்துட்டு வந்து இந்த புள்ளியில வச்சு கையெடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இது வந்து எனக்கு என்னன்னு கேட்டா, மேல வைக்க படம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு பவுண்டரி கண்டிஷன் ஆகிக்கும் பிள்ளை. இது வந்து எந்த ஒரு பவுண்டரி கண்டிஷன். அப்ப இது வந்து என்ன ஒரு பவுண்டரி கண்டிஷன்ஸ் என்னன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அவர் வேகம் எனக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துல எனக்கு அவர வேகம் தெரியும். அப்ப குறிப்பிட்ட தூக்கத்துல அவர வேகம் எனக்கு தெரியும் சொன்னா நான் என்ன செய்யலாம்னு சொன்னா பிள்ளை, எனக்கு அது எந்த பவுண்டரி கண்டிஷனா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில நான் பவுண்டரி கண்டிஷன் சும்மா போட்டுக்கொள்றேன். நீங்க பக்கத்துல போட்டுக்கொள்ள பாருங்க. எக்ஸ் எங்க இருந்து அளக்குறாங்க? சில இருந்து எக்ஸ் அளக்குறாங்க. அப்ப சில இருந்து எக்ஸ் அளக்குறாங்கன்னு சொன்னா, அப்ப எக்ஸ் சமன் 2A ல எனக்கு இவர வேகம் தெரியும். அப்ப எக்ஸ் சமன் 2A ல இவர வேகம் எனக்கு தெரியும் பிள்ளை. எக்ஸ் டாட் தெரியும் 0. இது வந்து என்ன ஒரு பவுண்டரி கண்டிஷன் இந்த எலிமெண்ட் சேர்க்கத்துல. இது எனக்கு தேவைப்படுதா இல்லையான்னு நான் இடத்த போட்டு வச்சுக்கொள்றேன். சரியா பிள்ளை? ரைட். ஏன் இங்க இருந்தாங்க ஓய்வுல இருந்தாங்க, அவர் அப்படியே இழுத்துட்டு கொண்டு வந்து இந்த புள்ளியில வச்சு கையெடுக்கிறாங்க, ஓய்வுல இருந்து விடுறாங்க. அப்ப ஓய்வுல இருந்து விட்டா எனக்கு எக்ஸ் தெரியும் 2A, அந்த டைம்ல எக்ஸ் டாட் தெரியும் 0. விட்டதுக்கு பிறகு அடுத்த கணம் அவர் இங்க வரப்போறாரு. சரி, இருக்கிறது அப்படியே இருக்கிறது. சரி, நான் எழுதி வச்சுக்கொள்றேன். தேவையா இல்லையான்னு தெரியாது, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கொள்ளும். சரி. அப்ப இப்ப நான் விட்டதுக்கு பிறகு துணிக்கு இங்க வந்துட்டுன்னு சொன்னா, இப்ப அவரு இதுக்குள்ள எளிமையை சேர்க்கத்தை ஆச்சிட்டு இருப்பாரு. சரியா பிள்ளை? சரி. இப்ப எனக்கு கேட்ட கேள்வி என்ன கேட்டா, அந்த எளிமை சேர்க்க சமன்பாட்டை காட்டியாம். அப்ப அந்த எளிமை சேர்க்க சமன்பாட்டை காட்டியாம்னு சொன்ன பிள்ளை, நான் இப்ப என்ன செய்யணும் சொன்னா, இப்பயும் இந்த புள்ளியில ஒரு நீட்சி ஒன்று இருக்காரு, இங்கேயும் ஒரு நீட்சி ஒன்று இருக்காரு. அப்ப இங்கால இருக்கிற இழுவிசையை நான் வந்து புள்ளியில் போட்டுக்கொள்றேன், T3 போட்டுக்கொள்றேன். இந்த டிரெக்ஷன்ல இருக்கிற இழுவிசையை வந்து நான் T4 போட்டுக்கொள்றேன். ரைட். இப்ப கவனிங்க பிள்ளைகள், இது வந்து 2 என்று சொன்னா, இது எக்ஸ் சொன்னா, இந்த கெப் வந்து எனக்கு தெரியும் பிள்ளைகள். இந்த கெப் வந்து தெரியும் 2A மைனஸ் எக்ஸ். இந்த கெப் வந்து எனக்கு தெரியும் 2A மைனஸ் எக்ஸ்ன்றது தெரியும். சரி. இப்ப எளிமை சேர்க்க சமன்பாட்டை எனக்கு காட்டியாம். அப்ப காட்டியாம்னு சொன்னா ஒன்றுமே இல்லை பிள்ளைகள். இப்ப இந்த தூரம் அதிகரிக்கிற திசையில தான் எனக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா, தூரம் அதிகரிக்கிற திசையில தான் அவர ஆர்முடுகளும் இருக்க போது, அவர வேகமும் இருக்க போகுது. தூரம் ஒரு நிலையான புள்ளியில இருந்து தூரம் அதிகரிக்கிற திசையில, அந்த எக்ஸ் சொல்றத அவங்க தந்தாங்க, சில இருந்து அதிகரிக்கிற மாதிரி தான் தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த டிரெக்ஷன்ல தான் ஆர்முடுகளும் இருக்க போது, வேகமும் எனக்கு இருக்க போகுது. சரி. அப்ப அந்த ஆர்முடுகள திசையில நான் என்ன செய்யணும் பிள்ளைகள், ஆர்முடுகள திசையில எஃப் சமன் எம்ஏ பாவிக்கிறேன். ரைட். அப்ப இந்த திசையில எஃப் சமன் எம்ஏ பாவிக்கிறேன். யாருக்கு? துணிக்கை P க்கு. சமன்மே பாவிக்கிறேன். அப்ப எனக்கு இந்த திசையில தாக்குற இது விசை T3 மைனஸ் T4. ரைட். T3 மைனஸ் T4 சமன் M into X double dot. X double dot சொல்றது யார் பிள்ளைகள்? அவர ஆர்முடுகள்.
இப்ப எனக்கு நான் ஆல்ரெடி எழுதின சமன்பாட்டின் படி எனக்கு இந்த T3 T4 ரிப்ளேஸ் பண்ணிடும். T3 T4 வந்து நான் என்ன செய்யலாம், அழகா ரிப்ளேஸ் பண்ணிக்கொள்ளேன். இப்ப நான் என்ன செய்யணும், T3க்கு நான் போட போறேன். T3 மீள்தன்மை மட்டும் mg, ரைட்? அப்ப T3 மீள்தன்மை மட்டும் mg, ரைட்? அவரோட இயற்கை நிலம் எனக்கு தெரியும் a, அவரோட இயற்கை நிலம் a, ரைட்? இன்டு தர இவர நீட்சி எவ்வளவு பாருங்க, இவ்வளவு இந்த DEன்றது வந்து அவரோட இயற்கை நிலம். இந்த கெப் தான் அவரோட நீட்சியா இருக்கும். அப்ப இந்த கெப் வந்து பாருங்க 2a minus x, 2a minus x அதுதான் அவரோட நீட்சி, ரைட்? 2a minus x சைடு T4 இவரு. அப்ப அந்த T4 இயற்கை நீளம் இது, அவரோட மீள்தன்மை மட்டும் 4 mg. அப்ப அவரோட மீள்தன்மை மட்டும் 4 mg, ரைட்? அவரோட இயற்கை நீளம் வந்து 2a, அவரோட இயற்கை நீளம் 2a. இப்ப கவனிங்க, இவரோட நீட்சி எவ்வளவு பார்ப்போம். அப்ப இயற்கை நீளம் இவ்வளவு. அப்ப இதுக்கு அங்கால இந்த துணிக்கை வரும் வரைக்கும் இருக்கிறது அவரோட நீட்சி. அப்ப இதுக்கு இந்த கெப்ல a, இங்கால x. அப்ப a plus x ன்னு சொல்றது அவரோட நீட்சியா இருக்கும். a plus x ன்னு சொல்றது அவரோட நீட்சியாக இருக்கும். சமன் m into x double dot, சமன் m into x double dot. அப்ப நான் சமன்பாட போட்டுட்டேன், நான் ஈக்குவேஷனை போட்டுட்டேன். இப்ப நான் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, அவங்க காட்ட சொன்ன மாதிரி நான் காட்டிட்டேன்னு சொன்னா விஷயம் முடிஞ்சு. சரி, இப்ப கொஞ்சம் சுருக்குவோம். சுருக்குறேன்னு சொன்னா என்ன, ஒன்றுமே இல்ல, எனக்கு இங்க m கேன்சல் பண்ணலாம், இங்க m கேன்சல் பண்ணலாம், இங்க m கேன்சல் பண்ணலாம், ரைட்? சரி, எல்லாத்துலயும் வந்து கவனிங்க போல, எல்லாத்துலயும், ரைட்? இங்கேயும் இங்கேயும் நான் சுருக்கலாம் 2. சரி, இப்ப எல்லாத்துலயும் என்ன செய்யலாம் போல, g இன் கீழ் a பொதுவா எடுக்கலாம், ரைட்? g இன் கீழ் a பொதுவா எடுக்கலாம், g இன் கீழ் a பொதுவா எடுக்கிறேன். அப்ப இங்க நான் g இன் கீழ் a பொதுவா எடுத்தா எனக்கு 2a minus x, 2a minus x மைனஸ் இங்க g இன் கீழ் a பொதுவா எடுத்தா ஒரு 2 ஒன்று இருக்குது பிள்ளை. அப்ப 2 into a plus x சமன் x double dot, ரைட்? சமன் x double dot. சரியா பிள்ளை? சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன், எதுவுமே இல்லை, அதே மாதிரி g இன் கீழ் a வச்சுக்கொள்றேன், g இன் கீழ் a வச்சுக்கொள்றேன், ரைட்? 2a minus x, 2a minus x, இங்கால minus 2a, minus 2a. அடுத்தது வந்து கவனிங்க பிள்ளை, அங்கால போகுது minus 2x, minus 2x சமன் x double dot, சமன் x double dot. சரியா பிள்ளை? சரி, இப்ப எனக்கு வரப்போறது பாருங்க, இங்க இந்த 2a 2a கேன்சல் அவுட் ஆயிரும். யாரு? இந்த 2a இந்த 2a கேன்சல் அவுட் ஆயிரும். அப்ப ஃபைனலா வரப்போறது பாருங்க பிள்ளை, x double dot சமன் x double dot சமன் எனக்கு வரப்போறது இங்க minus x minus 2x, அப்ப மொத்தமா minus 3x. அப்ப g இன் கீழ் a minus 3x, g இன் கீழ் a minus 3x. இப்ப நான் கேட்டது எதுவுமே இல்ல, சமன்பாட்டுக்கு ஒரு பக்கம் கொண்டு வர சொல்லிக்கிறாங்க பிள்ளைகள். அப்ப ஒன்றுமே இல்ல, x double dot plus 3g இன் கீழ் a into x சமன் 0, ரைட்? x double dot சமன். சரி பிள்ளை, சிம்பிளா அவங்க காட்ட சொன்ன ஈக்குவேஷனுக்கு நான் வந்துட்டேன், அவங்க காட்ட சொன்ன ஈக்குவேஷனுக்கு நான் வந்துட்டேன். சரியா பிள்ளை? சரி, இப்ப கவனிங்க, இந்த சமன்பாடு எப்ப வலிதாகும் கேட்டா முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு எளிமை சேர்க்கமாக சொல்றாங்கன்னு சொன்னா இந்த சமன்பாடு எப்ப வலிதாகும் சொன்னா கவனிங்க பிள்ளை, 2 அண்ணளவாக மட்டுமட்டாக இந்த 2 இலையிடையும் செல்வாக்கு இருக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான், 2 இலையிட செல்வாக்கு இருக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் இந்த சமன்பாடு வலிதாகும். அதாவது இந்த 2 இலையிட செல்வாக்கு எப்ப இருக்கும் கேட்டா கவனிங்க பிள்ளைகள், இந்த துணிக்கையானது பிக்கும் டிக்கும் இடையில இருக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான், இந்த துணிக்கை பிக்கும் டிக்கும் இடையில இருக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் இந்த சமன்பாடு வலிதாகும். இந்த துணிக்கை பிக்கும் டிக்கும் இடையில இருக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் இந்த சமன்பாடு வலிதாகும், இந்த எளிமை சேர்க்கை சமன்பாடு வலிதாகும். இந்த துணிக்கை இங்கால தாண்டி போயிட்டு பிய தாண்டி போயிட்டு சொன்னா பிள்ளைகள், இந்த துணிக்கை பிய தாண்டி போயிட்டு சொன்னா, இந்த துணிக்கை பிய தாண்டி போயிட்டு சொன்னா சமன்பாடு சேஞ்ச் ஆகும், சமன்பாடு சேஞ்ச் ஆகும். சரியா பிள்ளைகள்? ஏண்டா அங்கால ஒரு இலையிட பாதிப்பு தான் இருக்கு. அதே மாதிரி இந்த துணிக்கை வந்து டிய தாண்டி போயிட்டு சொன்னா, இந்த துணிக்கை டிய தாண்டி போயிட்டு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல எளிமை சேர்க்கிறதுல சமன்பாடு ஏற்படும், எளிமை சேர்க்கிறதுல சமன்பாடு ஏற்படும். சரியா பிள்ளைகள்? சரி, அப்ப இந்த சமன்பாடு வலிதாகிறது இந்த பிக்கும் டிக்கும் இடையில மட்டும், ரைட்? அதுக்கு பிறகு நான் செய்ய போற வேலை என்னன்னு கேட்டா கவனிங்க பிள்ளைகள், இந்த எளிமை சேர்க்க சமன்பாடு நான் கண்ட உடனே, இந்த சமன்பாட்டை கண்ட உடனே நான் வேலை செய்ய போறேன் என்னன்னு கேட்டா எனக்கு தெரியும்
அலைவு மையத்துல வேகம் உயர்வாக இருக்கும் ஆர்முடுகள் பூஜ்ஜியமா இருக்கும். அலைவு மையத்துல வேகம் உயர்வாக இருக்கும் ஆர்முடுகள் பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப கவனிங்க பிள்ளைகள், x டபுள் டாட் பூஜ்ஜியமாக, அப்ப x டபுள் டாட் சமன் பூஜ்ஜியம் ஆக, x டபுள் டாட் சமன் பூஜ்ஜியமாக எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டா அலைவு மையம் கிடைக்கும். அலைவு மையம் பெறப்படும். x டபுள் டாட் சமம் பூஜ்ஜியமாக எனக்கு அலைவு மையம் பெறப்படும். அப்ப நீங்க x டபுள் டாட்டுக்கு பூஜ்ஜியத்தை போட்டீங்கன்னா x டபுள் டாட்டுக்கு பூஜ்ஜியத்தை போட்டா 3g கீழ் a not equal to 0 அது பூஜ்ஜியமாகாது. அப்ப கட்டாயம் x சமம் பூஜ்ஜியமாக இருக்கிறது. அப்ப அலைவு மையம் என்னன்னு கேட்டா x சமம் பூஜ்ஜியத்துல அலைவு மையம் கிடைக்கும். ரைட், x சமம் பூஜ்ஜியத்துல அலைவு மையம் கிடைக்கும். விளங்கிட்டா? விஷயம் விளங்கிட்டா? ரைட், இந்த விஷயம் அவங்க கேட்கிறாங்களா இல்லையோ, இந்த விஷயத்தை நீங்க கொடுத்துக்கொள்ளுங்க. x சமம் பூஜ்ஜியத்துல அலைவு மையம் கிடைக்கும். x சமம் பூஜ்ஜியத்துல என்ன கிடைக்கும்? எனக்கு அலைவு மையம் கிடைக்கும். சரி, இப்ப கவனிங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த அலைவு மையத்தை இவ்வளவு தூரம் வந்துதான் நீங்க கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டா இல்ல. அலைவு மையம் என்னன்னு கேட்டா, நீங்க அந்த துணிக்கு அப்படியே ஓய்வடைகிறதுக்கு விட்டீங்கன்னு சொன்னா, அந்த துணிக்கு அலைவடைஞ்ச இடத்துல வந்து ஓய்வடைய போறாங்க, அவர் தான் அலைவு மையம். இப்ப என்னன்னு கேட்டா, ஆரம்பத்துல இந்த துணிக்கு சீல வச்சு விட்டாங்க, அவர் அசையல்ல. சீல வச்சு விட்டாங்க, அவர் அசையல்ல. அப்ப அந்த பாயிண்ட் தான் அலைவு மையம். ரைட், இன்னும் சில கவனிங்க, அந்த துணிக்கு அப்படியே இழுத்துட்டு வந்து என்ன செஞ்சாங்க, டீன்ற பாயிண்ட்ல அப்படியே வச்சு கையை விட்டாங்க. அப்ப டீன்ற பாயிண்ட்ல அவரோட வேகம் பூஜ்ஜியம். டீன்ற புள்ளியில அவரோட வேகம் பூஜ்ஜியம். அப்ப உங்களுக்கு தெரியும், யோசிங்க பிள்ளை, அலைவு மையத்துக்கும் கனநிலை ஓய்வு தானத்துக்கும் இடையிலான தூரம் தான் அவரோட வீச்சம். அப்ப இந்த எளிமை இசை இயக்கத்துல வீச்சம் என்னவா இருக்கும் கேட்டாங்களே, 2a தான் இருக்கும். இந்த எளிமை இசைக்கிற வீச்சம் 2a ஆக இருக்கும். இது நம்ம கேள்வி செய்யல, சாரி, ஃபுல்லா நம்ம செஞ்சு கண்டுபிடிக்கல. நமக்கு இருக்கிற ஐடியாவை வச்சு நம்ம இந்த விஷயத்தெல்லாம் எஸ்யூம் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். சரியா பிள்ளை? சரி, அப்ப எனக்கு தெரியும் இந்த எளிமை இசைக்கிற வீச்சம் என்னன்னு சொல்லி என்கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்களா இருந்தா, இந்த சமன்பாடை யூஸ் பண்ணுங்கலாம் எனக்கு கன்செப்ட் செல்லலன்னு சொன்னா, நான் வசனத்திலே இவருக்கு விடையை கொடுக்கலாம். இவர் தான் இந்த அலைவு மையம், இங்க டீன்ற பாயிண்ட்ல வேகம் பூஜ்ஜியம், அப்ப அவர் தான் இந்த கனநிலை ஓய்வுதானம். அப்ப அலைவு மையத்துக்கும் கனநிலை ஓய்வுதானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வீச்சம்னு சொல்லிட்டு வசனத்தை கொடுத்துட்டு, அப்ப வீச்சம் சமன் 2 என்று கொடுக்கலாம். அவங்க ஏதாச்சும் ஒரு சமன்பாடு தந்து இந்த சமன்பாட்டின் உதவியுடன் வீச்சத்தை காணுங்கன்னு சொன்னா, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சமன்பாட்டோட உதவியோட வீச்சத்தை காணுங்க. அதுக்குத்தான் இந்த பவுண்டரி கண்டிஷன் எனக்கு யூஸ் ஆகும். வீச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, அப்ப இந்த பவுண்டரி கண்டிஷன் அவங்க எதிர்பார்க்கல, ஆனா நான் இதற்கு எழுதி வச்சுட்டேன். இன்கேஸ் எனக்கு வீச்சத்தை காணுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் எனக்கு செல்றாங்களா, வீச்சத்தை காணுங்கன்ற ஒரு விஷயம் எனக்கு செல்றாங்களா பிள்ளை, அப்ப நான் என்ன செய்யலாம்னு சொன்னா, சிம்பிளா இந்த பவுண்டரி கண்டிஷனை யூஸ் பண்ணி வீச்சத்தை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். சரியா பிள்ளை? சரி, அப்ப அவங்களுக்கு சிம்பிளா விளங்கிட்டு. ரைட், இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த விஷயம் முடிஞ்சு. இப்ப இதுக்கு பிறகு அடுத்த கருத்தை வாசிக்கும். என்னன்னு கேட்டா, CP சமன் x, சூத்திரம் x டாட் வர்க்கம் சமன் 3g கீழ் a c வர்க்கம் மைனஸ் x வர்க்கத்தை பயன்படுத்தி துணிக்கு p ஆனது b ஐ அடையும் போது அதன் வேகம் 3 வர்க்கமூலம் g a என காட்டுக. ரைட், இப்ப இந்த துணிக்கு இங்க இழுத்து வச்சு விட்டாங்க தானே. இப்ப இந்த துணிக்கு அப்படியே எளிமை சேர்க்க தாட்டுற போது அப்படியே வந்து அலைவு மையத்துக்கு வந்து, அப்ப அதுக்கு பிறகு அங்கால அப்படியே இயங்கிட்டு போறாங்க. அப்ப இந்த B பாயிண்ட்டுக்கு வரும் போது அவரோட வேகம் என்னன்னு காட்ட சொல்றாங்க கேட்டா, இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி காட்ட சொல்றாங்க. இங்க C ஆனது வீச்சமாகும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. C ஆனது வீச்சமாகும். அப்ப நான் இவரை அழிச்சு கொள்றேன். இந்த சமன்பாட்டை நான் எடுத்துட்டு ரைட், இந்த சமன்பாட்டை நான் எடுத்துட்டேன். இந்த சமன்பாட்டை எடுத்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் எடுக்கலாம். x டபுள் டாட் சமன் மைனஸ் 3g கீழ் a x சொல்லி எடுத்திருந்தேன். ரைட், அப்ப எனக்கு என்னன்னு கேட்டா, x டபுள் டாட் சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் x என்னும் வடிவில் உண்டு வரும், என்னும் வடிவில் இருக்காது. அப்ப எனக்கு ஒமேகா சமன் வர்க்க மூலம் 3g கீழ் a என்ற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதையும் எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அப்ப இந்த சமன்பாட்டை வடிவில் இருக்கிறதால அவர் எளிமை சேர்க்கத்தை ஆற்றும். இப்ப எளிமை சேர்க்கத்தை ஆற்றும் என காட்டுக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த சமன்பாடானது இந்த சமன்பாட்டின் வடிவில் உண்டு, ஆகவே எளிமை சேர்க்கத்தை ஆற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கேள்விக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். ரைட் ரைட், அப்ப ஒமேகா சமன் 3g கீழ் a. ரைட், அப்படி கொடுத்து கொள்ளலாம். இந்த விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்ப
அடுத்த கவனிங்க பிள்ளைகள். இப்ப நீங்க கேக்குறாங்கன்னு கேட்டா சமன்பாடு யூஸ் பண்ணியா என்ன சமன்பாடுன்னு கேட்டா எக்ஸ் டாட் வர்க்கம் சமன் 3g கீழ் a 3g கீழ் a c வர்க்கம் மைனஸ் x வர்க்கம். இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணி இந்த துணிக்கு b என்ற பாயிண்ட்க்கு வரும்போது அவர் என்னத்தை காண பிள்ளைகள் அவர் வேகத்தை கண்டுபிடிக்க. அப்ப கவனிங்க பிள்ளைகள், எனக்கு இந்த சமன்பாட்டுல எனக்கு இன்னும் வீச்சம் தெரியா, x தெரியா, x டபுள் டாட் தெரியா. அப்ப நான் என்ன செய்ய போறேன் சொன்னா பிள்ளை முதலாவது வீச்சத்தை கண்டுபிடிக்க போறேன். அப்ப வீச்சத்தை எனக்கு சமன்பாட்டுல உதவியோட காணலாம், இல்ல வீச்சத்தை வசனத்தின் மூலமாவும் விஷயத்தை முடிச்சுக்கொள்ளலாம். எப்படி முடிச்சுக்கொள்ளலாம்? ஏற்கனவே சின்னமாய்த்தான் இங்க இருக்கும் போது அவர் அலையும் மையம் ஒரு புள்ளியில இழுத்து வச்சு அப்படியே கையெடுக்கிறீங்க, அப்ப ஒரு புள்ளியில இழுத்து வச்சு போட்டு கையெடுக்கிறீங்க, அதுதான் அவர கணநிலை ஓய்வுதானமாக இருக்கும். அப்ப அலை மையத்துக்கும் கணநிலை ஓய்வுதானத்துக்கும் இடையிலான விஷயம். அப்ப வீச்சம் சமன் c சமன் 2a அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வசனத்துல கொடுத்து கொள்ளலாம். c சமன் 2a. இல்லையா இந்த பவுண்டரி கண்டிஷனை யூஸ் பண்ணி c கண்டுபிடிக்கலாம். ரைட். இந்த எளிமை சேர்க்கத்துல ஒரு இடத்துல எனக்கு என்ன தெரியும், x சமன் 2a எனக்கு வேகம் தெரியும் 0. அந்த இடத்துல இழுத்துட்டு வந்து அப்படியே வச்சு கை எடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல வேகம் 0, ஆரம்ப வேகம் 0. அப்ப இத இந்த பவுண்டரி கண்டிஷனை இங்க நான் அப்ளை பண்றேன். இந்த பவுண்டரி கண்டிஷனை நான் இங்க அப்ளை பண்றேன். எப்படி அப்ளை பண்றேன்? x டபுள் டாட் 0, ரைட், x டபுள் டாட் 0 சமன் 3g கீழ் a. இது எனக்கு தெரியா, வீச்சம் தெரியா, c வர்க்கம் மைனஸ் x பாருங்க பிள்ளை 2a, 2a வர்க்கம், x 2a வர்க்கம். சரி, அப்ப நான் இவர் அப்ளை பண்ணனோட பாருங்க பிள்ளை, இவர் 0 இருக்கணும்னு சொன்னா எனக்கு இவர் 0 இல்ல. ஆகவே c வர்க்கம் மைனஸ் 2a வர்க்கம் தான் எனக்கு 0 இருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில c சமன் 2a இப்படியும் நான் கொடுத்து கொள்ளலாம். c சமன் 2a என்ற வீச்சம் 2a. எப்படி இந்த கேள்விக்கு நான் வீச்சத்தை கண்டுபிடிச்சாகணும். அப்ப வீச்சத்தை இந்த பவுண்டரி கண்டிஷனை வச்சு நான் வீச்சத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். இல்லையா என்ற வசனத்தை கொடுத்து c சமன் 2 சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு இங்க வீச்சத்தை காணுங்கன்ற கேள்வி கேட்கல. எனக்கு இங்க கேட்டது இந்த துணிக்க b என்ற பாயிண்ட்க்கு வர போகிற வேகத்தை காணுங்க, இந்த சமன்பாடு யூஸ் பண்ணி காணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த சமன்பாடு யூஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை? வீச்சம் தேவை. அப்ப அந்த வீச்சத்தை இந்த வடிவத்துல கண்டுபிடிக்கலாம். இல்லையா நான் வசனத்துல கொடுத்து போட்டு c சமன் 2 என்று கொடுக்கலாம். வசனத்துல கொடுக்கறேன் அலை மையத்துக்கும் கடல் யோகத்துக்கும் இடைப்பட்ட தூரம் வீச்சம். ஆகவே அலை மையம் இந்த புள்ளியில c என்ற பாயிண்ட்ல வருது, கடல்ல ஓய்வுதானம் வருது d என்ற பாயிண்ட்ல வருது. ஆகவே c-க்கும் d-க்கும் இடைப்பட்ட தூரம் 2a. அப்ப வீச்சம் 2a சொல்லி கொடுக்கலாம். ஏதாச்சும் ஒரு வழியில கொடுக்கலாம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி பிள்ளை, b-க்கு வரப்போக்குள்ள வேகத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப b-க்கு வரப்போக்குள்ள வேகத்தை காண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளை, b பாயிண்ட்டுக்கு வரும்போது கவனிங்க பிள்ளை, c ல இருந்து இந்த டிரெக்ஷன்ல தான் x பிளஸ்ல வருவாரு, c ல இருந்து எதிர் திசையில வரப்போக்குள்ள x மைனஸ்ல வருவாரு. அப்ப கவனிங்க பிள்ளை, b என்ற பாயிண்ட்டுக்கு வாரத்துக்கு x மைனஸ் a னூடாக நகரணும். ஏன் c ல இருந்து இந்த டிரெக்ஷன்ல தான் பிளஸ், அப்ப c ல இருந்து அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல மைனஸ் a. சரி, அதே மாதிரி எனக்கு வேகம் கண்டுபிடிக்கணும், x டாட் b கண்டுபிடிக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேரை நான் இந்த சமன்பாட்டுல அப்ளை பண்றேன். இப்ப இந்த சமன்பாடு எனக்கு எப்படி மாற போகுது? x டாட் வர்க்கம் சமன் 3g கீழ் a, ரைட். c வர்க்கம் மாதிரி பாருங்க, c சமன் 2 என்றா c வர்க்கம் 4a வர்க்கம் மைனஸ் x வர்க்கம், ரைட். என்ற சமன்பாடு c கண்டத்துக்கு பிறகு இப்படி மாறப்போகுது. இப்ப இந்த சமன்பாட்டுல என்ன செய்ய போகும்? இந்த புள்ளி ரெண்டையும் அப்ளை பண்ண போகுது, ரைட். x டாட் b தான் நான் காண போக முடியும். x டாட் b வர்க்கம் சமன் 3g கீழ் a 4a வர்க்கம் மைனஸ் x-க்கு பதிலா மைனஸ் a வர்க்கம், ரைட். இப்ப கவனிங்க பிள்ளை, x டாட் b வர்க்கம், ரைட், x டாட் b வர்க்கம் சமன் 3g கீழ் a. எனக்கு இங்க வரப்போகுது பிள்ளை 4a வர்க்கம் மைனஸ் a வர்க்கம் a வர்க்கம். அப்ப 4a வர்க்கத்துல இருந்து a வர்க்கம் போனா 3a வர்க்கம், ரைட். 4a வர்க்கத்துல இருந்து a வர்க்கம் போனா பிள்ளை 3a வர்க்கம். சரியா பிள்ளை? சரி, இப்ப எனக்கு என்ன செய்யலாம்? இங்க இருக்கிற ஒரு a கேன்சல் ஆகும். அப்ப எனக்கு வரப்போறது x டாட் b வர்க்கம் சமன் x டாட் b வர்க்கம் சமன்
3G 3A அப்ப மொத்தமா 9G என்று வரப்போகுது 9G என்று வரப்போகுது அப்ப x dot b சமன் 3 வர்க்கமூலம் GA x dot b சமன் 3 வர்க்கமூலம் 3 GA 3 வர்க்கமூலம் GA சரியா இதைத்தான் என்கிட்ட காட்ட சொன்னாங்க ரைட் b துணிக்கை p ஆனது b ஐ அடையும் போது அதன் வேகம் 3 வர்க்கமூலம் GA என காட்டுக சரியா இதைத்தான் என்கிட்ட கேட்டாங்க அவங்க அப்ப நான் இதை வந்து என்ன செஞ்சிட்டேன் சிம்பிளா எடுத்துட்டேன் அப்ப இதுல வந்து எந்த கஷ்டமும் இல்லை பிள்ளைகள் நம்ம இந்த விஷயம் இந்த அவ்வளவு விஷயமும் சிம்பிளா செஞ்சுட்டு போனோம்னு அழகா எடுத்துட்டு போகலாம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு பக்கத்தை ஃபுல்லா இந்த படத்தை செய்யறதுக்கே விடுங்க ஒவ்வொரு கேள்விக்கு கேள்வி நீங்க இந்த படத்தை கீழே போனீங்கன்னு சொன்னா சிக்கலா போயிடும் விளங்குதா ஒவ்வொரு கேள்விக்கு கேள்வி இந்த படத்தை நீங்க செய்ய போனீங்கன்னா சிக்கலாயிடும் அப்ப இந்த படத்தை ஒரே பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சிம்பிளா எடுத்துட்டு போகணும் அப்ப ஒரு பக்கத்தை ஃபுல்லா படத்தை விட்டு போட்டு அடுத்த பக்கத்துல நீங்க கேள்வி செய்யுங்க சரி பிள்ளை சரி இப்ப அடுத்த பார்ப்போம் காட்டுக்க சி ஆனது வீச்சமாகும் சரி இப்ப பிஏ அடையும் போது துணிக்க பிஏக்கு ஒரு கணத்தாக்கு ரைட் துணிக்க வந்து அப்படியே வந்து என்ன செய்யறாங்க பிஏ அடையிறாங்க பிஏ அடைய சந்தர்ப்பத்துல அவருக்கு என்ன செய்யறாங்கன்னா பிள்ளை ஒரு கணத்தாக்கு கொண்டு கொடுக்குறாங்க அந்த கணத்தாக்கின் விளைவாக அந்த கணத்தாக்கு சற்று பின்னர் பியின் வேகம் BA திசையில் வர்க்கமூலம் GA ஆக இருக்குமாறு தரப்படுகின்றது அப்ப இந்த விஷயத்தை எழுதிருக்கீங்க அப்படி இந்த விஷயத்தை குயிக்கா எழுதி கொள்ளுங்க அப்ப இந்த விஷயத்தை நீங்க எழுதிருக்கீங்க அப்ப இப்ப அடுத்த விஷயத்தை சொல்றாங்க அப்ப அடுத்த விஷயத்தை நான் படத்துல அப்படியே குறிக்க போறேன் அடுத்த விஷயத்தை அப்படியே படத்துல குறிக்க போறேன் என்ன குறிக்க போறேன் கவனிங்க ரைட் இவர் வந்து E இவர் வந்து A இந்த பிக்கு துணிக்க வரும்போது ஒரு கணத்தா கொண்டு கொடுக்குறாங்க அந்த கணத்தாக்கின் விளைவாக அவரோட வேகம் வர்க்கமூலம் GA ஆக மாறுதான் மத்த பாயிண்ட் எல்லாம் அப்படியே நான் வச்சுக்கொள்றேன் ரைட் டி எல்லாம் அப்படியே இருக்கு இவர் A இவர் 2A இவர் A இவர் 2A ரைட் இப்ப கவனிக்க பிள்ளை இப்ப என்னன்னு கேட்டா இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா இப்ப இந்த திசையில வர்க்கமூலம் GA BA திசையில வர்க்கமூலம் GA என்ற வேகம் ஒன்று மாறுதான் ஏற்கனவே எனக்கு வேகம் என்ன வந்துச்சு பிள்ளை 3 வர்க்கமூலம் GA என்ற விஷயம் வந்துச்சு இப்ப ஏதோ கணத்தாக்க கொடுத்து வேகத்தை குறைச்சிட்டாங்க அந்த வேகம் வந்து வர்க்கமூலம் GA ஆக வருது ரைட் இப்ப கவனிங்க பிள்ளை உங்களோட ஆல்ரெடி ஏற்கனவே இந்த எளிமைசை இயக்கமா இருந்திருந்தா இந்த சமன்பாடு இந்த வேகம் 3 வர்க்கமூலம் GA ஆக இருந்திருக்கும் இப்ப என்ன செஞ்சிட்டாங்க அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ல வேகத்தை மாத்திட்டாங்க அப்ப அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ல வேகத்தை மாத்திட்டாங்கன்னு சொன்ன பிள்ளைகள் உங்களோட எளிமையை சேர்க்க சமன்பாடு மாறப்போகுதுன்றத விளங்கி கொள்ளுங்க சரி அதுக்கு மேலதிகமா இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த துணிக்கு அடுத்த கட்டம் இங்கால இயங்க போகுது இந்த துணிக்கு இங்கால இயங்க போகுதுன்னு சொன்ன பிள்ளைகள் ஏபின்ற இலை தளர்வடைய போகுது அப்ப ஏபின்ற இலை தளர்வடைய போகுதுன்னு சொன்னா அந்த இலை தளர்வடைஞ்சாலும் உங்களோட எளிமையை சேர்க்க சமன்பாடு மாறப்போகுது அப்ப இவர் இங்கால இயங்க போகல உங்களுக்கு நல்லா விளங்குது உங்களோட ஃபுல் எளிமை இசை இயக்க சமன்பாடு டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது ரைட் இப்ப கவனிங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ரைட் BA கடந்த பின்னர் கனநிலை ஓய்வுக்கு வரும் வரைக்கும் அப்ப BA கடந்த பின்னர் கனநிலை ஓய்வுக்கு வந்தாங்க பிள்ளை இவர் அப்படியே வர்க்கமூலம் G என்ற வேகத்தோட போக வேகம் குறைஞ்சு ஒரு கட்டத்துல வேகம் 0 ஆகும் அப்ப இந்த புள்ளிய கடந்தத்துல இருந்து அவர் இங்க வேகம் 0 ஆகிறன்னா கனநிலை ஓய்வு தானோ ரைட் அப்ப இங்க வந்து அவர் அப்படியே வேகம் 0 ஆகிற இடம் வரும் வரைக்கும் ஒரு சமன்பாடு வழிதாக சொல்லி காட்டியாம் அந்த சமன்பாடு y டபுள் டாட் சமன் G இன்கீழ் A y சமன் 0 என காட்டுக ரைட் அதுக்கு மேல நம்ம என்ன சொல்றாங்க இங்கு dp சமன் y இப்ப y ன்னு சொல்றதுக்குள்ள எங்க இருந்து அளக்குறாங்கன்னு சொன்னா இந்த அடிக்கு இப்ப துணிக்கை p இவர் தானே ரைட் துணிக்கை p இவர் இப்ப கவனிங்க புள்ளியில் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த புள்ளி E இந்த புள்ளி D ரைட் இவர் C இப்ப இந்த துணிக்க இங்கால நகர போகுது துணிக்க இங்க நகர்ந்துட்டு இதுதான் B ரைட் துணிக்க இங்க நகர்ந்துட்டு இப்ப எனக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா DP தான் மையம் ரைட் இப்ப இந்த இது வந்து எனக்கு இலை தொஞ்சிட்டு இந்த இலை வந்து எனக்கு ரைட் அப்ப இந்த இலையால எனக்கு பாதிப்பு இல்ல இந்த இலை தொஞ்சிட்டு அப்ப DP சமன் வையா அப்ப கவனிங்க போல இந்த புள்ளியில இருந்து இவ்வளவு தூரம் தான் வையா
இந்த புள்ளியில இருந்து இங்கால அளக்கப்படுற தூரம் வையா. அப்ப தூரம் அதிகரிக்கிற திசையில தான் எனக்கு என்ன இருக்க போகுது புள்ளி, ஆர்முடுகளும் இருக்க போகுது, y டபுள் டாட்டும் இருக்க போகுது, வேகமும் இருக்க போகுது. சரி, இப்ப எனக்கு இலையில இலவச தொழிற்பதம் சொன்னா எங்க எந்த இலையில மட்டும்தான் தொழிற்படும் புள்ளி, இந்த பி என்று செல்ற இந்த இலையில மட்டும்தான், இவர் பி என்ற துணிக்கதானே, இந்த இலையில மட்டும்தான் இலவச தொழிற்படும். அப்ப நான் T4 வர காட்டும் போட்டிருக்கேன். அப்ப எனக்கு இந்த இலையில T5 என்று செல்ற இழுவிசை வந்து தொழிற்பட போகுது, T5 என்று செல்ற ஒரு இழுவிசை வந்து தொழிற்பட போகுது. சரியா பிள்ளை? சரி, இப்ப நான் என்ன செய்ய போகணும்னு சொன்னா எளிமை சேர்க்க சமன்பாடு போட போறேன். எந்த திசையில பிள்ளை, இவரோட ஆர்முடுகள் இருக்கிற திசையில எளிமை சேர்க்க சமன்பாடு போட போறேன். அப்ப நான் இவரை அழிச்சு கொள்றேன். அப்ப எனக்கு ஆர்முடுகள் இருக்கிற திசையில தான் நான் என்ன செய்ய போறேன், இந்த சமன்பாட்டை போட போறேன். அப்ப ஆர்முடுகள் இருக்கிற திசையில சமன்பாடு போடுறேன்னு சொன்னா இப்ப என்ன செய்ய போறேன், இந்த திசையில F சமன் M பாவிக்கிறேன். இப்ப கவனிக்க பிள்ளை, இந்த திசையில நான் F சமன் M பாவிக்கிறேன். ஆனா எனக்கு இது விசை வந்து விசை தாக்குது இந்த திசையில, எதிர் திசையில. அப்ப எனக்கு -T5 M into y டபுள் டாட். இங்கால திசையில அவரோட திணிவு M, அவரோட ஆர்முடுகள் y டபுள் டாட். இப்ப எனக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த T5க்கு எனக்கு இது விசை போடணும். அப்ப இது விசை எனக்கு போடணும். கவனிக்க பிள்ளைகள், என்னன்னு கேட்டா இது அவரோட இயற்கை நீளம் A, அவரோட மீள்தன்மை மட்டும் mg, அந்த விஷயம் எனக்கு தெரியும். அப்ப T5 போட போது மைனஸ் அவரோட மீள்தன்மை மட்டும் mg கீழே அவரோட இயற்கை நீளம் A, ரைட். அவரோட நீட்சி பாருங்க பிள்ளைகள், அந்த முழு நீட்சியும் தான் அவங்க எனக்கு சொல்லிட்டாங்க dp சமன் y ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவரோட மொத்த நீட்சியும் எனக்கு y தான், இவரோட மொத்த நீட்சியும் எனக்கு y தான். அப்ப -mg into y சமன் m into y டபுள் டாட். இப்ப நான் என்ன செய்ய போகுது, மொத்த நீட்சி எனக்கு y தெரியும். இப்ப m நான் சுருக்கிட்டேன்னு சொன்னா எனக்கு வரப்போறது y டபுள் டாட் சமன் -g கீழ் a into y. இப்ப இதை நீங்க இங்கால கொண்டுட்டீங்கன்னு சொன்னா y டபுள் டாட் சக g கீழ் a y சமன் 0, g கீழ் a y சமன் 0. இப்ப இந்த எளிமை சேர்க்க சமன்பாடு எந்த கெப்ல வலிதாகும் கேட்டா ஒன்றுமே இல்ல. இப்ப நீங்க என்ன வேகத்தை மாத்திட்டீங்க, இந்த புள்ளியில பீன்ற புள்ளியில வேகத்தை மாத்திட்டீங்க. இப்ப இந்த எளிமை சேர்க்க சமன்பாடு எதுக்கு வலிதாகும் கேட்டா இந்த பீல இருந்து ஏ வரும் வரையான இந்த கெப்ல மட்டும்தான் இந்த எளிமை சேர்க்க சமன்பாடு வலிதாகும். விஷயத்தை விளையம் கொள்ளுங்க. ஏன்னா சில கேள்விகளை சமநிலை குறியீடுகள் தருவாங்க. அப்ப உங்களுக்கு அந்த சமநிலை குறியீடுகளோட அர்த்தம் விளங்கணும். அப்ப உங்களுக்கு இந்த எளிமை சேர்க்க சமன்பாடு எங்க வலிதாகும் கேட்டாப்பலே இந்த பிக்கும் ஏக்கும் இடையில. ஏன் பிக்கும் ஏக்கும் இடையில இந்த கெப்ல வலிதாகாதான்னு கேட்டா இவர் இங்கால போகும்போது இந்த இலையால ஒரு பாதிப்பு கொண்டு வந்து திருப்பி. இப்ப இந்த எளிமையை சேர்க்கறதுக்கு இந்த பிக்கு அங்கால வர இந்த எளிமையை சேர்க்கறதுக்கு ஒரே ஒரு இலையால தான் பாதிப்பு. யாரான்னு கேட்டா இந்த சைட்ல இருக்க இலையால மட்டும்தான் பாதிப்பு, இங்கால இருக்க இலையால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா பியை தாண்டி இங்கால வந்துட்டுண்டா இந்த இலையாலையும் பாதிப்பு வரும், அந்த இலையாலையும் பாதிப்பு வரும். எளிமை சேர்க்க சமன்பாடு ரிப்பீட் வேறுபட போகுது. சிவனுக்கு கான்செப்ட் நல்லா விளையும் கொள்ளுங்க. சரி, இப்ப இந்த சமன்பாட்டை கண்டா ஒரு விஷயத்த குயிக்கா எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் இந்த எளிமை சேர்க்கம், இந்த புதிய எளிமை சேர்க்கத்துல அலைவு மையம் எங்க வரப்போகுதுடா y டபுள் டாட் சமன் 0 ஆக அலைவு மையம் பெறப்படும். 0 ஆக அலைவு மையம் பெறப்படும். அப்ப அலைவு மையம் எங்க வரப்போகுது பிள்ளைகள், y சமன் 0 அலைவு மையம் பெறப்படும். y சமன் 0 அலைவு மையம் பெறப்படும். y சமன் 0 அலைவு மையம் பெறப்படும். அப்ப இந்த சமன்பாடு இந்த y டபுள் டாட் சக g கீழ் a into y சமன் 0 இந்த சமன்பாடு எனக்கு இன்னும் ஒரு எளிமை சேர்க்க சமன்பாடு மாதிரி தான் இருக்கிறார். எப்படி y சமன் ஒமேகா நோட் வர்க்கம், நான் சும்மா போடுறேன், ஒமேகா நோட் வர்க்கம் y சமன் 0 என்ற வடிவில் இருக்கிறது. ஆகவே எளிமை சேர்க்கத்தாட்டும். ஆகவே இந்த பிக்கு பிறகு வர இந்த எளிமை சேர்க்கத்துல ஒமேகா நோட்னு சொல்றது வர்க்க மூலம் g கீழ் a. ஒமேகா நோட்னு சொல்றது வர்க்க மூலம் g கீழ் a. அப்ப நான் இவ்வளவு விஷயத்தை நான் கொடுத்துக்கொள்றேன். இந்த விஷயங்களை இப்ப இந்த சமன்பாடு வந்த உடனே இவ்வளவு விஷயத்தையும் கொடுத்துக்கொள்ளுங்க எக்ஸ்ட்ராவா. சில டைம்ல அந்த விஷயங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்கீமை பார்த்தா அவங்களுக்கு அவங்க கேட்கல, பட் அதுக்கு மார்க்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப இந்த விஷயத்த கண்டிங்கடா, இதே மாதிரி சமன்பாட்டை நீங்க எடுத்துட்டீங்கடா, அடுத்த கட்டம் இந்த விஷயங்களை அவளையும் கொடுத்துக்கொள்ளுங்க. சரியா பிள்ளை? சரி, இப்ப சமன்பாடு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த சமன்பாடை காட்டியாச்சு. இப்ப அடுத்த கட்டம் D யில் தொடங்கி துணிக்கை P இரண்டாம் தடவை B ஐ அடைவதற்கு எடுக்கும் மொத்த நேரம் என காட்டுக. இப்ப கவனிக்கப்படுது,
ரெண்டாம் தடவை பிஏ அடைவதற்கு அப்ப என்னன்னு கேட்டா நம்ம ஸ்டார்டிங்ல எழுதிட்டு வந்து இவர் இங்க வச்சு விட்டோம். ஸ்டார்டிங்ல எழுதிட்டு வந்து இங்க வச்சு விட்டோம். இங்க ஆரம்பிச்சது அப்படியே வந்து 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 பிக்கு வந்துச்சு. முழு இயக்கமும் நமக்கு ஞாபகம் வரணும். இப்ப பிக்கு வந்த பிறகு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு பீல வேகத்தை மாத்தி விட்டாங்க. பீல வேகத்தை மாத்திட்டதுக்கு பிறகு இந்த கேப்ல அவர் எலிமேசிக்க சமன்பாடு இந்த மாறி வந்துட்டு, ரைட், அவர் எலிமேசிக்க சமன்பாடு இந்த மாறி வந்துட்டு. சரி, இப்ப இவர் இப்படியே போயிட்டு அங்க ஒரு இடத்துல போயிட்டு கணனிலே ஓய்வடைஞ்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் அப்படியே பிக்கு ரெண்டாம் தடவை வருவார். அந்த பிக்கு ரெண்டாம் தடவை வரும் வரைக்குமான மொத்த டைமை கண்டுபிடிக்கலாம். ரைட், அவ்வளவுதான், சின்ன விஷயம், சிம்பிள். இப்ப கவனிக்கல, எனக்கு எந்த விஷயமும் இல்லை. எனக்கு செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, இப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, டைம் ரிலேட்டடான விஷயம் வாரன்னு கட்டாயம் ரெண்டு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அலைவு மையம் தெரிஞ்சுக்கணும், அவரோட கண்ணநிலை ஓவியதானம் தெரிஞ்சுக்கணும். ஏன் எனக்கு டைம் ரிலேட்டடான விஷயம் வாரன்னு சொன்னா, நான் ஒரு அரைவட்டம் ஒன்று அடிக்க வேண்டியிருக்கும். அந்த அரைவட்டமோ ஏதோ சின்ன வட்ட வில் ஒன்று அடிக்க வேண்டியிருக்கும். அந்த வட்ட வில்ட மையம் வந்து அலைவு மையமாக இருக்கணும். அந்த வட்ட வில்ட ஆரை வந்து வீச்சமாக இருக்கணும். அப்ப எனக்கு கட்டாயம் என்னன்னு கேட்டா, வீச்சம்னு சொன்னா அந்த அவரோட கணநிலை ஓய்வு தானம். அப்ப எனக்கு கட்டாயம் ஒரு எளிமை சேர்க்கிறது அலைவு மையம் தெரிஞ்சுக்கணும், கணநிலை ஓய்வு தானம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் என்ன செய்யலாம், டைம்ன்ற கன்செப்டுக்குள்ள போகலாம். அப்ப எனக்கு ஏற்கனவே நடந்த முதலாவது எளிமை சேர்க்கிறது அலைவு மையமும் தெரியும், வீச்சமும் தெரியும். வீச்சம் 2 என்று தெரியும், அலைவு மையமும் தெரியும். அப்ப முதலாவது எளிமை சேர்க்கிறதுல இந்த டில இருந்து பி வரும் வரைக்குமான டைமை எனக்கு சிம்பிளா கண்டுகொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அவர் அலைவு மையமும் தெரியும், அவரோட வீச்சமும் தெரியும். இப்ப இந்த புதிய எளிமை இயக்கத்துல, அதாவது இந்த பிக்கு பிறகு ஏ வரும் வரையிலான அந்த எளிமை இயக்கத்துல எனக்கு அலைவு மையம் மட்டும்தான் தெரியும், வீச்சம் தெரியும். எனக்கு வீச்சம் தெரியும். அப்ப அந்த வீச்சத்தை நான் கண்டுபிடிக்கணும். அந்த வீச்சத்தை நான் கண்டுபிடிக்கிறது கவனிக்க பிள்ளைகள். இந்த எளிமை இயக்கம் எங்க ஆரம்பிச்சிச்சு? நான் இப்ப இவரை வச்சுக்கொள்ளவா? ரைட், நான் இவரை வச்சுக்கொள்றேன். இவரை நீங்க மார்க் பண்ணிப்பீங்க. இப்ப கவனிக்க பிள்ளைகள், இப்ப எனக்கு இந்த பாயிண்ட்ல, இந்த பீன்ற பாயிண்ட்ல ஒரு வேகம் ஒன்று தந்தாங்க, வர்க்கமூலம் ஜிஏன்னு சொல்லி. ஒரு கடத்தாக்கின் விளைவாக இந்த பீன்ற பாயிண்ட்ல வர்க்கமூலம் ஜி என்று செல்ற ஒரு வேகம் ஒன்று வந்துச்சு. அப்ப இந்த வர்க்கமூலம் ஜி என்று செல்ற ஒரு வேகம் வந்துச்சு. இந்த இடத்துல எனக்கு வைட வெளியும் தெரியும், ஒரு வேகமும் தெரியும். அப்ப கவனிக்க முடியாது, இந்த பாயிண்ட் தான் என்ற இன்னும் ஒரு அடுத்த பவுண்டரி கண்டிஷனாக வரப்போகுது. இவர் தான் என் அடுத்த பவுண்டரி கண்டிஷனாக வரப்போகுது அடுத்த எளிமை சேர்க்கத்துல. கவனிங்க, அப்போ y சமன் பாருங்க பிள்ளை, பீன்ற பாயிண்ட்டுக்கு y வந்து எவ்வளவு வரப்போகுது, a, இஞ்சால ஒரு a. அப்ப இந்த வைட நீளம் b ல இருக்க போகல y சமன் 3a பிள்ளை. y சமன் 3a ஆக போகல எனக்கு வேகம் தெரியும் பிள்ளை. y சமன் 3a ஆக போல அவரோட வேகம் தெரியும், வர்க்கமூலம் GA. இது வந்து ஒரு பவுண்டரி கண்டிஷன். இந்த பவுண்டரி கண்டிஷன் ஏன் போடுறதுன்றது உங்களுக்கு இப்ப விளங்கிருக்கும். அந்த வீச்சத்தை காண்றதுக்கு தான் நான் பவுண்டரி கண்டிஷன் போடுறேன். அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் ஒரு இடத்துல வேகம் ஒன்று தாராங்களா இருந்தா அவர் கட்டாயம் அதிகமான சந்தர்ப்பங்கள்ல இந்த பவுண்டரி கண்டிஷனுக்குள்ள வந்துடுவாரு. அப்ப அந்த பவுண்டரி கண்டிஷன் உங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொன்னா, இந்த பாயிண்ட்டை நீங்க எப்படி பிடிச்சு கொள்றேன்னு சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல வேகம் தந்தாங்க, இந்த இடத்துல வேகம் தாராங்கன்னு சொன்னா, ரைட், உங்களுக்கு விளங்கிட்டு இந்த இடத்துல எளிமை சேர்க்கம் மாறுது, இந்த இடத்துல எளிமை சேர்க்கம் மாறுது, புதிய எளிமை சேர்க்கம் ஒன்று வருது. ரைட், புதிய எளிமை சேர்க்கத்துல ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு வேகம் தெரியும். புதிய எளிமை சேர்க்கத்துல ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு வேகம் தெரியும். அந்த பாயிண்ட் வந்து y சமன் 3a, அந்த வேகம் வந்து வர்க்கமூலம் GA. விளையாட சிம்பிளான விஷயம். இந்த பவுண்டரி கண்டிஷனை நீங்க எழுதிட்டீங்கன்னு சொன்னா, அடுத்த கட்டம் உங்களுக்கு சமன்பாட்டை போட்டு இந்த புதிய எளிமை சேர்க்கத்துல வீச்சத்தை கண்டுகொள்ளலாம். அப்ப இந்த புதிய எளிமை சேர்க்கத்துல வீச்சத்தை ஏன் காணணுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். வீச்சத்தை கண்டாதான் டைம் கன்செப்டுக்குள்ள போகலாம். அப்ப முதலாவது டைம் காணலாம், ரெண்டாவது எளிமை சேர்க்கிற டைமை காண்றதுக்காக வேண்டி வீச்சத்தை காண வேண்டியிருக்கு, வீச்சத்தை காண்றதுக்காக வேண்டி பவுண்டரி கண்டிஷனுக்குள்ள போறீங்க. அப்ப இந்த ஓர்டர், இந்த கன்செப்ட் வந்து உங்களுக்கு அழகா விளங்கியிருந்தா இந்த பவுண்டரி கண்டிஷனை பிடிக்கணும்ன்ற விஷயம் உங்களுக்கு விளங்கும். வீச்சத்தை காணக்கு ஓகே, எனக்கு வீச்சத்தை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு நான் யூஸ் பண்ணணும், ஓகே. ஆனா சமன்பாடு யூஸ் பண்றதுக்கு எனக்கு வேகம், ஒரு புள்ளியில வேகம் எனக்கு தெரியணும். என்ன காரணம், ஒரு புள்ளியில வேகம் தெரிஞ்சாதான் எனக்கு வீச்சத்தை கண்டுகொள்ளலாம். அந்த புள்ளியில வேகம் இந்த இவர் தான் பவுண்டரி கண்டிஷன். அப்ப இப்ப எனக்கு கவனிங்க பிள்ளைகள், இப்ப எனக்கு எதுவுமே இல்லை. இப்ப நான் இந்த எளிமையை சேர்க்கறதுக்கு ஒரு சமன்பாடு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே வேகத்துக்கு நான் சமன்பாடு யூஸ் பண்ணியிருந்தேன் பாருங்க, அந்த என்னது எக்ஸ் டாட் வர்க்கம் சமன், ரைட், அந்த சமன்பாடு மாதிரியே நான் இப்போ ஒரு சமன்பாடு யூஸ் பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டா பிள்ளைகள், y டாட் வர்க்கம் சமன் ஒமேகா நாட் வர்க்கம் c நாட் வர்க்கம் மைனஸ் y வர்க்கம். ரைட்,
இது இந்த புதிய எலிமெய்ஸ் இயக்கத்துக்கு இவரை நான் யூஸ் பண்ண போறேன். இவரை நான் இந்த பவுண்டரி கண்டிஷனை யூஸ் பண்ணா எனக்கு சிம்பிளா இதை வந்துடும். ரைட், இதுல இந்த ஒமேகா நோட் சமன் புள்ளி G/A வர்க்கம் மூலம். அப்போ ஒமேகா நோட் வர்க்கம் எனக்கு என்னன்றது தெரியும். அப்புறம் இதை அழிச்சு கொள்றேன் புள்ளி. சரி, இப்ப நான் இவரை அழிச்சுக்கிட்டேன்னு இப்ப சிம்பிளா நான் அப்ளை பண்ணிருந்தேன்னா விட வரப்போகுது y dot வர்க்கம். அப்போ y dot வர்க்கம் புள்ளி GA. ரைட், ஒமேகா நோட் வர்க்கம் இந்த ஒமேகா நோட் GA வர்க்கம் மூலம் எடுத்தா அவர் GA. ரைட், C நோட் வர்க்கம் அதான் எனக்கு தெரியா, அவரை வீச்சு தெரியா, மைனஸ் y வர்க்கம் எந்த புள்ளியில இந்த வேகம் y சமன் 3a. அப்ப 9a வர்க்கம். சரி, இப்ப புள்ளி இந்த G வெக்டர் a என்ன இங்கால கொண்டு வந்தா a வர்க்கம், 9a வர்க்கம் இங்கால வந்தா பிளஸ் 9a வர்க்கம். அப்ப C நோட் வர்க்கம் சமன் 10a வர்க்கம். அப்ப C சமன் ரைட் வர்க்கம் மூலம் 10a. C சமன் வர்க்கம் மூலம் 10a. அப்ப என்னன்னு கேட்டா இந்த எலிமெய்ஸ் இயக்கத்துல வீச்சம் C சமன் வர்க்கம் மூலம் 10a. ரைட், இந்த C சமன் வர்க்கம் மூலம் 10 கண்டோட உங்களோட டைம் விடைக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா 3 இங்கில் வர்க்கம் மூலம் 10 விஷயம் ஒன்று இருக்குது. ரைட், அப்ப நீங்க ஏதோ சரியான வேலை போயிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். சரி, அப்ப சிஏ கண்டிட்டீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு இந்த துணிக்க போயிட்டு ஒரு இடத்துல ஓய்வடைய போகுது, அந்த ஓய்வடைய புள்ளி தான் கணல் ஏவுதானம். அப்ப உங்களுக்கு அலை மையம் தெரியும் y சமன் 0. இங்க இருந்து தான் y அளக்குறீங்க. அப்ப y சமன் 0 அலை மையம் பெறப்படும் நீங்க எழுதுறீங்க. அப்ப இந்த பாயிண்ட் தான் இங்க அலை மையம். அப்ப இங்கால ஒரு பாயிண்ட் தான் அவரை வீச்ச புள்ளியா அழிக்க போகுது. அப்ப நான் இதை அழிச்சு கொள்றேன், குயிக்கா இவர் அழிச்சிட்டு என்ன செய்யணும், இன்னும் ஒரு படத்தை கீறேன் என்ற விட வர போகுது. ரைட், இன்னும் ஒரு படத்தை கீறேன், கவனிங்க. ரைட், இந்த பாயிண்ட் தான் இந்த D என்ற பாயிண்ட். அப்படியே வரப்போகுது பிள்ளை. எனக்கு இங்க எங்கேயோ அவர் ஓய்வடைய போறாரு. ரைட், இந்த புள்ளி கடையில இதை தொஞ்சிட்டு இருக்க போகுது A என்ற பாயிண்ட். ரைட், இப்ப எனக்கு இந்த நீளம் பிள்ளைகள் என்னன்னு கேட்டா வர்க்க மூலம் 10a இருப்பாரு. இதுதான் அவர வீச்சமாக இருக்கும். இந்த புள்ளியில y டாட் சமன் 0. அதுல வீச்ச புள்ளியில y டாட் 0 உங்களுக்கு தெரியும். அப்ப வீச்சம் சொல்றது என்னன்னு தெரியும். அலை மையத்துக்கும் கணல்ல ஓய்வுதானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வீச்சம். சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை பிள்ளைகள். இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, டைம் காண வேண்டிய வேலை. டைமை தான் கேட்டிருக்காங்க. அப்ப டைமை காண்றதுக்கு என்னன்னு கேட்டா அலைவு மையத்தை மையமாகவும் வீச்சத்தை ஆரையாகவும் கொண்ட வட்டத்தை அடிக்கணும். அந்த வட்டத்தை அடிச்சுட்டு டைமை கண்டுபிடிக்கலாம், வட்ட இயக்கத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி. சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப முதலாவது நான் டைமை காண போகிறேன். இந்த விஷயத்தை நான் அழிச்சு கொள்றேன். இப்ப இந்த விஷயம்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் எழுதிட்டீங்க. அப்ப இந்த விஷயத்தை நான் அழிச்சு கொள்றேன். சரியா பிள்ளைகள்? சரி சரி, ரைட், இவரை அழிச்சிட்டு இப்ப பாருங்க, நான் இவ்வளவு லேசா அந்த விஷயத்தை பிடிக்கிறதுக்கு காரணம் இவங்க எல்லாத்தையும் ஒரே லைன்ல நான் இவங்கள படங்களை போட்ட தரதான் எனக்கு எல்லா விஷயமும் கன்செப்ட் விஷயம் பிடிச்சுப்பட்டு போகுது. நான் தனித்தனி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படங்கள் போட போயிருந்தா எனக்கு மிச்சம் கஷ்டமா போயிருக்கும். சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப முதலாவது நான் டைம் காண போகிறேன். என்னன்னு கேட்டா முதலாவது எலிமெய்ஸ் இயக்கம் இந்த பாயிண்ட் வரை காட்டும் இந்த முதலாவது எலிமெய்ஸ் இயக்கம், இதுவரை காட்டும் முதலாவது எலிமெய்ஸ் இயக்கம், இங்க இருந்து என்ற இரண்டாவது எலிமெய்ஸ் இயக்கம். ரைட், அப்ப நான் இந்த விஷயத்தை வச்சுட்டு நான் இந்த முதலாவது எலிமெய்ஸ் இயக்கத்தை கண்டுபிடிக்க போறேன். என்னன்னு கேட்டா D ல இருந்து B வரைக்கும் வரேன். D to B டைம் காண போறோம். D to B. ரைட், டைம் காண போறோம். அப்ப டைம் காண்றதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, ரைட், அலைவு மையத்தை மையமாகும். இந்த அடிக்க அலைவு மையம் முதலாவது எலிமெய்ஸ் இயக்கத்தில் அலைவு மையம் இதுதான். அலைவு மையத்தை மையமாகும். இந்த வீச்சத்தை ஆரையாகவும் கொண்ட வட்டம் கொண்டு அடிச்சுக்க. ரைட், அப்ப இப்படி ஒரு வட்டம் கொண்டு அடிச்சுட்டேன்னு சொன்னா இந்த வட்டம் எனக்கு இந்த பாயிண்ட தாண்டி போகாது. ஏன் இந்த பாயிண்ட தாண்டி போகாதுன்னு சொன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அங்கால நான் செல்டன் ஏபின்ற இலையிட செல்வாக்கு இல்ல. ஏபி என்று சொல்லப்படுற இலையிட செல்வாக்கு இல்ல. அப்ப ஏபின்ற இலையிட செல்வாக்கு இல்லண்டா அந்த எலிமெய்ஸ் இயக்க சமன்பாடு இந்த டிக்கும் பிக்கும் இடையில மட்டும்தான் செல்வாக்கு செலுத்தும். டிக்கும் பிக்கும் இடையில மட்டும்தான் செல்வாக்கு செலுத்தும். ரைட், இப்ப நான் என்ன செய்யப்போன்னு சொன்னா ரைட், எனக்கு தெரியும். ரைட், இப்ப வட்ட இயக்கத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். எலிமெய்ஸ் இயக்கத்துல D ல இருந்து B வரும் வரைக்கும் அவர் இயங்கினது. வட்ட இயக்கத்துல இந்த துணிக்க இங்க இருந்து அப்படியே இயங்கிட்டு இங்க வரும் வரைக்கும் இயங்கின மைனா கருதலாம். வட்ட இயக்கத்துல இங்க இருந்து அப்படியே இயங்கிட்டு இங்க வரும் வரைக்கும் இயங்கின மை கருதலாம்.
அப்ப வீச்சத்தை ஆரையாக கொண்ட வட்டம். அப்ப இவர் ஆரை வந்து 2a ஆக இருக்கும். ஆரை வந்து 2a ஆக இருக்கும். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு இவர நீளம் ஏன்னு தெரியும். இவர் நீளம் ஏன்னு தெரியும். சரி, அப்ப இவர் நீளம் ஏன்னு சொன்னா பிள்ளைகள் எனக்கு இந்த நீளம் ஏ தான். இந்த நீளம் ஏ தான். அப்ப எனக்கு கவனிக்க பிள்ளைகள் எனக்கு இந்த கோணத்தை கண்டு கொள்ளலாம். இந்த கோணத்தை காணலாம். ஏதாச்சும் ஒரு வழியில இந்த கோணத்தை காணலாம். சரி, அந்த கோணத்தை வந்து ரைட் ஏதோ ஒரு வழியில காணலாம். சரி, இப்ப கவனிங்க கொஸ் இன்வெர்ஸும் சைன் இன்வெர்ஸும் ஏதோ ஒரு வழியில நம்ம கண்டுகொள்வோம். சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப கவனிங்க நான் இந்த கோணத்தை இதை டீட்டாண்டு போட்டுக்கொள்றேன். இதை நான் டீட்டாண்டு போட்டேன்னு சொன்னா பிள்ளைகள் இதை டீட்டாண்டு போட்டேன்டா நான் சைன் டீட்டா போட்டேன்னு சொன்னா எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ரைட், அப்ப முதலாவதுக்கு சைன் டீட்டா போடுறேன். சைன் டீட்டா போட்டேன்னு சொன்னா பிள்ளைகள் என் எதிர்பக்கம் ஏ, செம்பக்கம் 2a. அப்ப a இன் கீழ் 2a. அப்ப அது சமன் ஹாஃப் வரப்போகுது பிள்ளைகள். அப்ப டீட்டா செல்லுது பாருங்க, சைன் டீட்டா ஹாஃப் வருது. அடுத்தது கூர்ங்கோணமாவும் இருக்கின்ற சொன்னா எனக்கு டீட்டா வந்து 30 பாகை அரிக்கும். அப்ப அது வந்து π/6 அரிக்க போகுது. டீட்டா வந்து π/6 அரிக்க போகுது. சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள் D ல இருந்து B வரும் வரைக்கும், D ல இருந்து B வரும் வரைக்கும், D ல இருந்து B வரும் வரைக்கும் ஒரு வட்ட இயக்கத்துல இயங்கி இருந்தா எவ்வளவு கோணத்தினூடாக அவர் பெயர்ந்து வந்திருப்பாரு? இந்த கோணத்தினூடாக அவர் பெயர்ந்து வந்திருப்பாரு. என்ன கோணம்? இந்த கோணம் அல்பான்னு சொல்லப்படுற இந்த கோணத்தினூடாக அவர் பெயர்ச்சி அடைஞ்சிருப்பாரு. அப்ப எனக்கு ஒரு வட்ட இயக்கத்துல டைம் காண்றதுக்கு கவனிங்க பிள்ளைகள் D to B காண்றதுக்கு டைம் காண்றதுக்கு ஒரு வட்ட இயக்கத்துல எனக்கு இந்த கோணம் அல்பாவின் கீழே, இந்த கோணம் அல்பாவின் கீழே அவர் ஒமேகாவை போட்டுட்டேன்னு சொன்னா எனக்கு டைம் வரப்போகுது. அவர் ஒமேகாவை போட்டுட்டேன்டா எனக்கு டைம் வரப்போகுது வட்ட இயக்கத்துல. ரைட், அப்ப கவனிங்க பிள்ளைகள் நான் என்ன செய்யலாம்? எனக்கு அல்பா கண்டு கொள்ளலாம். இவர் வந்து செங்கோணம், இவர் செங்கோணம். தீட்டா வந்து π/6 கண்டுபிடிச்சது. அப்ப பிள்ளைகள் π/2 பிளஸ் π/6 கீழே இவருக்கு ஒமேகாவை நான் கண்டுபிடி. முதலாவது எளிமை சீக்கிரத்துல ஒமேகாவை நம்ம கண்டுபிடிச்சோம். சரியா? முதலாவது எளிமை சீக்கிரத்துல ஒமேகாவை நம்ம கண்டுபிடிச்சோம். அது வந்து நம்ம முதலாவது சமன்பாட்டிலே இருக்கும், எக்ஸ் டபுள் சமன்பாட்டிலே இருக்கும். ரைட், அவர் ஒமேகா வந்து பிள்ளைகள் எனக்கு வர்க்க மூலம் 3g இன் கீழ் a, வர்க்க மூலம் 3g இன் கீழ் a. அப்ப ஃபைனலா நான் இதை வந்து அப்படியே நான் மேல தூக்கி கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு வர்க்க மூலம் a இன் கீழ் 3g, வர்க்க மூலம் a இன் கீழ் 3g தர இவரை நான் கூட்டினு சொன்னா பிள்ளைகள் 6 கீழே வரப்போகுது. அப்ப இங்க கொடுத்தீங்கன்னா 3 4 பை. இன்னும் சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போறது இவரத்தை வரப்போறது என்னன்னு கேட்டா பிள்ளைகள் 2 பை இன் கீழ் 3 வர்க்க மூலம் a இன் கீழ் 3g. இது வந்து t db. அதாவது இந்த d ல இருந்து b வரும் வரைக்கும் அவர் இயங்கின இந்த டைம். சரியா பிள்ளைகள்? ரைட், அப்ப எனக்கு t db நான் கண்டுட்டேன். t db நான் கண்டுட்டேன் பிள்ளைகள். எனக்கு என்ன வருதுன்னு சொன்னா 2 பை இன் கீழ் 3, 2 பை இன் கீழ் 3 வர்க்க மூலம் a ஓவர் 3g. ரைட், t db கண்டுட்டேன். இப்ப நான் முதலாவது எளிமை இயக்கத்துல d ல இருந்து b வரும் வரைக்கும் போன டைமை கண்டுட்டேன். இப்ப நான் செய்ய போற வேலை என்னன்னு கேட்டாப்புல b ல ஆரம்பிச்சு அவர் அப்படியே இந்த கணநிலை ஓவிதானத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் இந்த கணநிலை ஓவிதானத்துக்கு சொல்லி இந்த பீன்ற பாயிண்ட்டுக்கு வரும் வரையான டைம் காணும் என்ன கேட்டுக்கிறாங்க. ரெண்டாவது தடவை பிஏ அடையும் போது டைம். அப்ப ரெண்டாவது தடவை பி அடையும் போது டைம் இருந்துச்சுன்னா இவர் பிஏ பாஸ் ஆகி போய் ஒரு இடத்துல ஓய்வடைஞ்சு அதுக்கு பிறகு ரிட்டர்ன் பிக்கு வர டைம் தேவை. விஷயம் உங்களுக்கு சிம்பிளா விளங்கிட்டு. இப்ப நான் அவரை அழிச்சு கொள்றேன். இப்ப நான் காண வேண்டிய என்னன்னு சொன்னா டி பி ல இருந்து அவர் கணநிலை ஓவிதானம் அடையிற வரும் வரைக்குமான தூரத்தை காணணும். தூரம் இல்ல டைமை காணணும். அந்த டைமை நான் ரெண்டாவது பெருக்கி விட்டேன்னு சொன்னா திருப்பி அவரு அந்த கணநிலை ஓவிதானத்துல இருந்து பி வரும் வரைக்குமாக வந்த டைம் வரப்போகுது. அப்ப எனக்கு நான் இப்ப காண வேண்டியது ரெண்டாவது எளிமை இயக்கத்துல பி ல ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு அவர கணநிலை ஓவிதானம் வரும் வரைக்குமான டைமை கண்டுபிடிக்கணும். இந்த பி ல ஆரம்பிச்சு இவர கணநிலை ஓவிதானம் வரும் வரைக்குமான டைமை கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இவரை அழிச்சு கொள்றேன். ரைட், விஷயம் சிம்பிளா விளையிட்டு போகும். இந்த டைமை கண்டுட்டேன். இப்ப நான் காண போக டைம் என்ன கேட்டாப்பே இதை முடிச்சுட்டேன். இப்ப நான் காண போக டைம் D2 கணநிலை ஓவிதானம். சரி, D2 இல்ல B2, B ல இருந்து கணநிலை ஓய்வுதானம் வரும் வரைக்கும், கணநிலை ஓய்வு வரும் வரைக்கும். இப்ப எனக்கு எதுவுமே இல்லை. இந்த எளிமை சேர்க்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொன்னா கணநிலை ஓய்வுதானம் வரும் வரைக்கும் அவரை காண்றேன்னு சொன்னா சிம்பிளா எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை அலைவு மையத்தை மையமாகவும் வீச்சத்தை ஆரையாகவும் கொண்ட வட்டத்தை அடிக்கணும். அலைவு மையத்தை மையமாகவும் வீச்சத்தை ஆரையாகவும் கொண்ட வட்டத்தை அடிக்கணும். சரி,
அப்ப அலைவு மையத்தை மையமாகவும் வீச்சத்தை ஆரையமான வட்டம் அடிக்கணும்னு சொன்னா கவனிங்க பிள்ளை இந்த அறிக்கை வர அலைவு மையம் டி. அலைவு மையம் இங்க இருந்து கண்டுட்டேன். வீச்சம் எங்க கண்டுட்டேன்? வீச்சம் இந்த பாயிண்ட்ல இருந்து கண்டுட்டேன். இந்த அறிக்கை வீச்சம் இங்க இருக்காது. வர்க்கமூலம் 10 தூரத்துல வீச்சம் இருக்காது. சரி, இத ஆரையாக கொண்ட ஒரு வட்டம் அப்படியே வரணும். சரியா பிள்ளை? சரி, எனக்கு இங்க எனக்கு அடிச்சு கொள்ளல. நான் சிம்பிளா சின்ன படத்தை விடத்துல சின்ன படத்தை கேட்கிறேன். ரைட், இதுதான் என்னது அந்த டி இந்த பாயிண்ட் இருக்கட்டும். இதுதான் அந்த டி இந்த பாயிண்ட் இருக்கட்டும். இதுதான் அந்த கணனிலே உருவதானம் இருக்கட்டும். அதாவது வர்க்கமூலம் 10. ரைட், இப்ப இவர் ஆரையாக கொண்ட வட்டம் தான் வரணும். இப்படியே வரணும். ரைட், இப்படியே வரணும். இது வந்து வர்க்கமூலம் 10a. ஆனா கவனிங்க புள்ளியர், ஆனா கவனிங்க, உங்களோட இயக்கம் வந்து பி என்று செல்றது இந்த அடிக்கு, இந்த புள்ளியில பி என்று செல்றது இந்த அடிக்கு. இங்கதான் பி என்று செல்ற பாயிண்ட் இருக்கு. அப்ப உங்களோட வட்ட இயக்கத்துல துணிக்க இங்க இருந்து இங்க வரும் வரைக்குமான டைம் தான் தேவை. இங்க இருந்து இங்க வரும் வரைக்குமான டைம் தான் தேவை. அப்ப மொத்த லென்த் புள்ளியர் 10 வர்க்கமூலம் 10 என்று சொன்னா உங்களுக்கு சிம்பிளா விளங்கும். இங்க இந்த லென்த் வந்து மொத்தமா 3a. இந்த லென்த் வந்து புள்ளி மொத்தமா 3a. அப்ப இந்த லென்த் வந்து 3a. இந்த லென்த் வந்து 3a. இந்த பாருங்க, D ல இருந்து B வரும் வரைக்குமான லென்த் வந்து 2a, 3a. அப்ப இந்த லென்த் வந்து புள்ளி 3a. இப்ப உங்களுக்கு தெரியும் வட்டத்துல 6 என்று சொன்னா இந்த லென்த் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த லென்த் வந்து வர்க்கமூலம் 10a. இந்த லென்த் வர்க்கமூலம் 10a. இப்ப கவனிங்க புள்ளி, டைமை காண போகும். அப்ப டைமை காண்றன்னு சொன்னா இவரு இந்த புள்ளியில இருந்து இங்க வரும் வரைக்கும் அசைறாரு. வட்ட இயக்கத்துல இங்க இருந்து இங்க வர காட்டும் அசைறாரு. அப்ப இங்க இருந்து இங்க வர காட்டும் அசைய போக்கல மையத்துல எதிரமைக்கிற கோணம் இந்த அடிக்கு. மையத்துல எதிரமைக்கிற கோணம் இந்த அடிக்கு நான் பீட்டான்னு போட்டுக்கொள்றேன். ரைட், அப்ப மையத்துல எதிரமைக்கிற கோணம் பீட்டாவின் கீழ் இந்த இரண்டாவது எலிமெண்ட் இயக்கத்துல கோண வேகம் அந்த ஒமேகா இந்த அடிக்கு. ஒமேகா இந்த அடிக்கு. அப்ப இந்த பீட்டாவை தான் காணலாம். பீட்டாவை காணலாம். கேள்வியை கொஞ்சம் பாக்குறேன். பீட்டா வந்து கொஸ்டின் வெஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் வெஸ்ட்ல ஒரு விட வருது. அப்ப இந்த பீட்டாவை நான் கொஸ்ட்ல போடுறதுக்கு ட்ரை பண்ண போறேன். அப்ப கொஸ் பீட்டா சமன் ரைட். கொஸ் பீட்டா சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயல் பக்கம் 3a, செம்பக்கம் வந்து வர்க்கமூலம் 10a. அப்ப 3a கீழ் வர்க்கமூலம் 10a. 3a வர்க்கமூலம் 10a. இதையும் சுருக்குறேன். அப்ப அந்த அடிப்படையில் எனக்கு பீட்டா சமன் வர போது கொஸ் இன்வர்ஸ் 3 கீழ் வர்க்கமூலம் 10. 3 கீழ் வர்க்கமூலம் 10. பீட்டா சமன் கொஸ் இன்வர்ஸ் 3 கீழ் வர்க்கமூலம் 10. சரியா பிள்ளை? சரி, இப்ப கண்டுட்டேன். இது என்னத்துக்குரிய டைம் பிள்ளை? இந்த B ல இருந்து இந்த கண்ணிலே ஓய்வுதானம் வரும் வரைக்குமான டைம் காண்றதுக்குரிய விஷயம் தான் இது. சரி, இப்ப பீட்டா சமன் கொஸ் இன்வர்ஸ் 3 கீழ் வர்க்கமூலம் 10 கீழே ஒமேகா வந்து உங்களுக்கு வந்துச்சு பிள்ளை. அந்த வைட்டபிள் சார்பா வந்தது G/A. வர்க்கமூலம் G/A. வர்க்கமூலம் G/A. இந்த டைம் என்னன்னு கேட்டா பிள்ளை, ஒரு தடவை அதாவது B ல இருந்து கண்ணனை ஓய்வுதானம் போகிற வரைக்குமான டைம். ஆனா உங்களுக்கு தேவைங்கண்டா B ல இருந்து கண்ணனை ஓய்வுதானத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் B க்கு வரணும். அப்ப நீங்க இங்க இருந்து இங்க வரதுக்கான டைம் தான் கண்டிருக்கீங்க. திருப்பி இங்க இருந்து இங்க போறதுக்கான டைம் சொன்னா 2 டைமும் சமன். அப்ப இங்க வந்த டைம் 2 அளவு இருக்கணும். இந்த டைம் 2 அளவு இருக்கணும். அப்ப டோட்டல் T B2 அந்த கணநிலை ஓய்வுதானம் அதுல இருந்து திருப்பி B வரும் வரைக்குமான டைம் சொல்றது 2 ஆல பெருக்கி வர்க்கமூலம் அந்த A இன் கீழ் G என எடுக்கிறேன். இப்படி A இன் கீழ் G. அப்ப வரப்போறது கொஸ் இன்வர்ஸ் 3 இன் கீழ் வர்க்கமூலம் 10. ரைட், அப்ப 2 டைம் கண்டுட்டேன். முதலாவது எலிமெண்ட் இயக்கத்துல D ல இருந்து B வரும் வரைக்கும் போறதுக்கான அப்படியே டைம் ஒன்றை கண்டுட்டேன். ரைட், அந்த டைம் எங்க இருக்கு? இந்த அடிக்குள்ள 2 பை இன் கீழ் 3 வர்க்கமூலம் A/3G. அந்த டைமை கண்டுட்டேன். அதுக்கு பிறகு இன்னொரு டைம் கண்டிருக்கேன். இந்த B ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து கணநிலை ஓய்வுதானத்துக்கு வந்து திருப்பி கணநிலை ஓய்வுதானத்துல இருந்து அப்படியே போய் B வரும் வரைக்குமான டைம் இந்த அடிக்கு. இப்ப கேட்டது மொத்த டைம் கேட்டாங்க. D ல ஆரம்பிச்சு B ய 2ஆம் தடவை அடையும் போதான டைம். அப்ப எனக்கு இந்த டைமையும் பிடிச்சு நான் கூட்டி விட்டேன்னு சொன்னா கான்செப்ட் ஃபைனல் விட வரப்போகுது. சரியா பிள்ளை? சரி, நான் இவரை குயிக்கா அழிச்சுக்கொள்றேன். இதை நீங்க எழுதிப்பீங்க. சரியா? இவரை அழிச்சுக்கொள்றேன். ரைட், இப்ப கவனிங்க. இப்ப டைம் வந்து டோட்டல் டைம் வந்து 2ஐயும் கூட்டுறது 2 பை இன் கீழ் 3 வர்க்கமூலம் A இன் கீழ் 3G. சக இந்த 2
வர்க்கமூலம் a இன் கீழ் g cos இன்வர்ஸ் 3 இன் கீழ் வர்க்கமூலம் 10. ரைட். இப்ப இந்த விடையை பாக்குறீங்க. விடையில என்னத்தை பொதுவா எடுத்துக்கீங்கடா? ரெண்டு வர்க்கமூலம் AG பொதுவா எடுத்திருக்கிறாங்க. ரைட். அப்ப நான் என்ன செய்யறேன்? ரெண்டு வர்க்கமூலம் A over G பொதுவா எடுக்கிறேன். ரைட். பொதுவா எடுத்தா எனக்கு வரப்போற விட சிம்பிளா வரும் போல. சரி. வர்க்கமூலம் 3 அங்கால போனா அவங்க காட்ட விட பை இன் கீழ் 3 வர்க்கமூலம் 3 பை இன் கீழ் 3 வர்க்கமூலம் 3 சக இதுல ரெண்டு ஏஜ் இதைத்தான் அப்படியே பொதுவா எடுத்தாங்க. அங்கால கொஸ்டின் இன்வெர்ஸ் மட்டும் வரப்போகுது பிள்ளைகள். கொஸ்டின் இன்வெர்ஸ் 3 இன் கீழ் வர்க்கமூலம் 10. ரைட். மொத்த டைமை காண சொன்னாங்க, கண்டாச்சு. அப்ப இது பிள்ளைகள் விளங்கப்படுத்துறதுக்கு தான் நான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனா நம்ம சிம்பிளா செய்யணும்னா ஈஸியா ஃபாஸ்டா செஞ்சுட்டு போயிடலாம். எந்த கஷ்டமும் இல்லாம ஃபாஸ்டா செய்யலாம். சரியா பிள்ளை? சரி. ஃபுல்லா உங்களுக்கு விளைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா பிள்ளை? அப்ப என்ன செய்வோம்னா அடுத்த கேள்வி ஒன்றுக்கு போவோம். ரைட். அடுத்த கேள்வி எத்தனாவது கேள்வி? 2018ஆம் ஆண்டு கேள்விக்கு போவோம். 2018க்கு போவோம். சரியா பிள்ளை? சரி. அது ஃபுல்லா நிலைக்குத்து சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம ஃபுல்லா கிடையா பார்த்தோம். அடுத்த நிலைக்குத்து வர்றது 2018ஆம் ஆண்டு கேள்விக்கு போவோம். சரியா பிள்ளை? சரி. அப்ப குயிக்கா 2018ஆம் ஆண்டு கேள்விக்கு வாங்க. அப்ப நான் வேற அழிச்சு கொடுத்தோம் ஃபுல்லா 2020 முடிஞ்சவங்களுக்கு விஷயம் கன்செப்ட். ஓகே. அப்ப 2018க்கு வாங்க. எல்லாம் ஒரே மாதிரியான விஷயம் தான். எப்படி தந்தாலும் இந்த ஐடியாக்களை நீங்க யூஸ் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னாலே சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். சரியா? சரி வாங்க 2018. சரி. இப்ப கவனிங்க. இத ஃபுல்லா நிலைக்குத்து எளிமை சேர்க்க மாதிரி போகுது. ஏக்கும் பிக்கும் இடையில இதுக்கும் எளிமை சேர்க்க கேள்விகள் சொன்னா முதலாவது நம்ம சிம்பிளா செய்யணும்னா ஒரு பக்கத்தை ஃபுல்லா படத்துக்கே விட்டுருங்க. அடுத்த பக்கத்துல ஆரம்பிங்க. அப்படின்னு சொன்னா சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். சரியா பிள்ளை? சரி. இப்ப கவனிங்க. ரைட். இப்படி ரெண்டு கெப்புக்கு இடையில தான் நம்ம படம் நகர்ந்துட்டு போகுது. கேள்வி வாசிப்போம். திணிவு எம்ஐ உடைய ஒரு துணிக்கை P ஆனது ஒவ்வொன்றும் இயற்கை நீளம் ஏயும் மீள்தன்மை மற்றும் எம்ஜிஎம் உடைய இரு லேசான சம மீள்தன்மை இலைகளின் இரு நுனிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ரைட். என்னன்னு கேட்டா ரெண்டு இலை எடுத்து ஒரு திணிவை ரெண்டு சைட்லயும் இணைச்சு அதன் நிலை குத்துல அப்படியே மேலொண்டு கீழொண்டு இழுத்து கட்டி விட்டுருக்காங்க. ரைட். இதுதான் அந்த வரைபடத்துல ஃபுல்லா விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சரி. 4A கெப்ல கட்டிருக்காங்களா? இந்த ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட நீளம் 4A. இந்த ஏக்கும் இந்த பிக்கும் இடைப்பட்ட நீளம் 4A. ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட நீளம் 4A. சரி. இப்ப கவனிங்க. ரைட். வரைபடத்தை பாருங்க. இரு இலைகளும் இறுக்கமாக இருக்க ஏக்கு கீழே தூரம் 5A கீழ் 2 துணிக்கை 40 இருக்கும் என காட்டுங்க. ரைட். இப்ப 40 இருக்கும் என காட்டுங்கன்னு சொன்னா எனக்கு தெரியா ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏல இருந்து 5A கீழ் 2 ஏல இருந்து 5A கீழ் 2 சொன்னா கிட்டத்தட்ட 2.5. அப்ப நடுப்புள்ளியில இருந்து கொஞ்சம் கீழே இந்த புள்ளியில 40 இருக்கும்னு சொல்லி காட்டாம். 40 இருக்கும்னு சொல்லி காட்டாம். அப்ப ஒரு திணிவு M இருக்கட்டும். இப்ப 40 இருக்கும்னு சொல்லி காட்ட சொன்னா எனக்கு எதுவுமே இல்லை. மேலையும் ஒரு இழுவிச இலை தாக்கிட்டு இருக்க இழுவிசை ஒன்று தாக்கிட்டு இருக்க போது கீழேயும் ஒரு இழுவிசை தாக்கிட்டு இருக்க போது அப்ப நான் மேல இருக்க இழுவிசையை பிள்ளை நான் போடுறேன் T1 போட்டுக்கொள்றேன். கீழே இருக்க இழுவிசையை நான் போட்டுக்கொள்றேன் T2 போட்டுக்கொள்றேன். அதுக்கு மேலதிகமா சாய்தளம் அரிக்கட்டும் நிலை குத்து அரிக்கட்டும் இந்த திணிவுட நிறைய செல்வா கொண்டு இருக்கும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம நேரத்தோட கிடை செஞ்சோம். கிடை எளிமையை சேர்க்கறதுக்கு நிலை குத்து அரிக்க எம்ஜியால எனக்கு ஒரு பாதிப்பு வரல. ஆனா இங்க சாய்தளம் அரிக்கட்டும் நிலை குத்து அரிக்கட்டும் எம்ஜியால பாதிப்பு இருக்கு. சாய்தளம் அந்த எம்ஜி சைன் அல்பான் வரப்போது, நிலை குத்து அரிக்க போகல எம்ஜி வரப்போகுது. ரைட். அப்ப கட்டாயம் இந்த நிறைய செல்வா கொண்டிருக்க போது நிறை எம்ஜி தொழில்பட்டு இருக்க போகுது. ரைட்.
சரி, அப்ப கவனிக்க பிள்ளைகள், இவர் எங்க இப்படி வந்து ஓய்வடைகிறாரோ அதுதான் அவர் அலைவு மையம் அறிக்க போகுது. இதுதான் அவர் அலைவு மையம் அறிக்கை. இதுதான் அவர் அலைவு மையம் அறிக்கை. சரியா? இப்ப நீங்க இந்த லென்த்தை காட்ட சொல்றாங்க. அப்ப என்னன்னு கேட்டா, இயற்கை நீளம் ஏ மீள்தன்மை மட்டும் எம்ஜி என்று சொல்றாங்க. அப்ப இவர் இயற்கை நீளம் ஏ என்று சொல்லி வச்சுக்கொள்வோம். இங்க இருக்கான்னு வைப்போம் ஏ. ரைட். அப்ப இவர் இயற்கை நீளம் ஏ கமா எம்ஜி. அதே மாதிரி இவர் ஏ எங்க இருக்கான்னு வைப்போம். அப்ப அவர் ஏ கமா எம்ஜி. ரைட். இப்ப எந்த விஷயமும் இல்ல, சிம்பிளா செஞ்சுட்டு போவோம். என்ன செய்வோம்? இதுக்கு கீழே குறிப்பிட்ட தூரத்துல ஒரு ஓய்வுல இருக்காருன்னு சொன்னா என்ன தூரத்துல ஒரு ஓய்வுல இருக்காருன்னு சொல்லி என்ற கேட்டுக்கிறாங்க. அப்ப துணிக்க எம்ஜியிட சமநிலைக்கு துணிக்கையிட சமநிலைக்கு சாரி காணிங்க துணிக்கையிட சமநிலைக்கு நான் என்ன செய்யணும்? விசைகளை சமப்படுத்தணும். அப்ப கீழ் நோக்கி தாக்குற விசை மேல் நோக்கி தாக்குற விசைக்கு சமன் அளிக்கணும். அப்ப மேல் நோக்கி தாக்குற விசை T1, கீழ் நோக்கி தாக்குற விசை mg plus T2. இப்ப அந்த T1 பெருமானம் T2 பெருமானம் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியும். ரைட். அப்ப அதுக்கு முந்தைய எனக்கு நீட்சின்னு சொல்ற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல. அப்ப கவனிக்க போல, இது ஏன்னு சொன்னா நான் இந்த நீட்சிய வந்து நான் ஒரு எக்ஸ் நிசமா வச்சுக்கொள்றேன். இல்லாட்டி ஒரு என்ன வைண்ட் வச்சுக்கொள்றேன். அப்ப இவரும் ஏன்னு சொன்னா இந்த பாயிண்டோட இவரும் ஏன்னு சொன்னா எனக்கு தெரியும் பிள்ளைகள் மொத்த லென்த் ஏபி கிடைப்பட்ட மொத்த லென்த் வந்து 4a கெப்ல அவரை வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. 4a கெப். அப்ப கவனிக்க பிள்ளைகள், 4a கெப்ல இந்த கெப் போனா a. அப்ப எனக்கு மொத்தமா இந்த கெப்புக்கு மேல 3a. இந்த கெப் a போயிட்டு. அப்ப இந்த கெப்புக்கும் இடையில 2a. அதுல இது y போயிட்டு. அப்ப இந்த கெப் வந்து பிள்ளைகள் 2a மைனஸ் y இருக்க போகுது. இந்த கெப் வந்து 2a மைனஸ் y இருக்க போகுது. சரி, இப்ப எதுவுமே இல்ல. இங்க இந்த கீழ் அழிக்கு இடையில நீட்சி வந்து 2a மைனஸ் y, இந்த மேல் அழிக்கு இடையில நீட்சி வந்து y. அவ்வளவுதான். 2a மைனஸ் y, இவர் வந்து y. இவ்வளவுதான் விஷயம். சரி, இப்ப சிம்பிளா செய்வோம். T1 சொல்றது இந்த மேல் அழிக்கிறது. ரைட். T1 மேல் தன்மை மட்டுக்குள்ள mg. ரைட். mg. அவர் இயற்கை நிலம் a. ரைட். இன்டு அவர்கள் நீட்சி பாருங்க பிள்ளைகள் y நீட்சியினோட நீட்சி அடைஞ்சிருக்காரு சமன் mg சக அவர நிறை mg சக T2 இலை கீழ் நோக்கின விசை வந்து அவர mg அவர இயற்கை நீளம் a. அவர் எவ்வளவு தூரத்தினோட நீட்சி அடைஞ்சிருக்காருன்னா 2a மைனஸ் y. 2a மைனஸ் y. இப்ப எனக்கு நான் காண வேண்டியது வைட பெருமானத்தை தான் நான் இப்ப கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இவரை இங்க தூக்கிட்டு வர இந்த செட் அப்படியே இங்க தூக்கிட்டு வர mg கீழ் a பொதுவா எடுக்கிறேன். அப்ப இங்க y வரப்போகுது y. ரைட். அதை நான் அப்படியே தூக்கிட்டு வந்தா மைனஸ் 2a பிளஸ் y வரப்போகுது சமன் mg. அப்ப இதுல நான் இங்க mg கேன்சல் பண்ணிட்டு a அங்க கொடுத்தேன்னு சொன்னா 2y மைனஸ் 2a சமன் a, 2y சமன் 3a, y சமன் 3a கீழ் 2. ரைட். y சமன் 3a கீழ் 2. சரி பிள்ளைகள், y சமன் 3a கீழ் 2 சொன்னா இதுதான் y சமன் 3a கீழ் 2. ஆனா இந்த கேட்ட கேள்வி வந்து பாருங்க பிள்ளைகள், a க்கு கீழே 5a கீழ் 2. ஆகவே a க்கு கீழே அவர் ஓய்வு விலகிக்க தூரம் எவ்வளவுன்னு கேட்டா a பிளஸ் y. அப்ப இன்னொரு விஷயம், அடுத்த விஷயம் குயிக்கா எழுதி போடுறேன். ஆகவே a க்கு கீழே இந்த a க்கு கீழே a பிளஸ் y. a பிளஸ் y க்கு பதிலா 3a கீழ் 2. அப்ப மொத்தமா 5a கீழ் 2 வரப்போகுது. அப்ப a க்கு கீழே அவர் ஓய்வில் இருக்கிற தானம் வந்து என்னன்னு கேட்டாங்களே 5a கீழ் 2 அந்த பாயிண்ட்ல அவர் ஓய்வில் இருப்பார். சரி, அந்த விஷயம் ஓகே. சின்ன விஷயம், சிம்பிளான விஷயம். சரி, இப்போது துணிக்கை P ஆனது ஏபியின் நடுப்புள்ளிக்கு உயர்த்தப்பட்டு அத்தானத்திலிருந்து ஓய்விலிருந்து மெதுவாக விடுவிக்கப்படுகிறது. இரு இடைகளும் இறுக்கமாகவும் ஏபியின் நீளம் x ஆகவும் இருக்கும் போது என காட்டுக. ஒரு விஷயமும் இல்ல. இப்ப என்ன செய்யறாங்க? இவரை
ரைட். இவர் நடுப்புள்ளிக்கு இழுத்துட்டு வராங்களாம். யார இந்த துணிக்கையில நடுப்புள்ளிக்கு இழுத்துட்டு வராங்களாம். நான் நடுப்புள்ளி இங்க சொல்றேன். இந்த நடுப்புள்ளியில எங்கேயோ இழுத்துட்டு வந்து ஓய்வுல வந்து விடுறாங்களாம். நடுப்புள்ளிக்கு இழுத்துட்டு வந்து ஓய்வுல வந்து விடுறாங்களாம். அப்ப நடுப்புள்ளிக்கு இழுத்துட்டு வந்து ஓய்வுல வந்து விடுறாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எந்த கஷ்டமும் இல்ல. சிம்பிளா எனக்கு ஒரு விஷயம் விளங்கணும். நடுப்புள்ளிக்கு இழுத்துட்டு வந்து ஓய்வுல வந்து விடுறாங்கன்னு சொன்னா அது வந்து இந்த பவுண்டரி கண்டிஷனா இருக்க போகுது. எளிமை சேர்க்கத்துல பவுண்டரி கண்டிஷனா இருக்க போகுது. அப்ப ஏபின்ற நடுப்புள்ளி வந்து எனக்கு 2A, ஏபின்ற நடுப்புள்ளி வந்து எனக்கு 2A, ரைட். இது வந்து 2A பிளேன், ரைட். இந்த 2Aல அவர் ஓய்வுல விடுறாங்கன்னு சொன்னா இவர் தான் எனக்கு ஒரு பவுண்டரி கண்டிஷனா இருக்க போறார், ரைட். இருக்கட்டும், இங்க ஒரு பவுண்டரி கண்டிஷன் இருக்கு இதுல, ரைட். இதுல ஒரு பவுண்டரி கண்டிஷன் இருக்குது. எனக்கு அந்த எக்ஸ் வந்து எங்க இருந்து அளக்குறாங்கன்னு தெரியா, அதுக்காக வேண்டி நான் இன்னும் போடல எவ்வளவுன்னு சொல்லி. ஏன்னா இந்த இடத்துல ஓய்வுல வச்சு விடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த இடத்துல ஓய்வுல வச்சு விட்டா எனக்கு தெரியும் அடுத்த கட்டம் அவர் கீழ் நோக்கி இயங்க போறாரு. இந்த இடத்துல நான் ஓய்வுல வச்சு விட்டா எனக்கு தெரியும் அடுத்த கட்டம் அவர் கீழ் நோக்கி இயங்க போறாரு, ரைட். அவரு கீழ் நோக்கி இயங்குறாரு. அப்ப ரைட், எக்ஸ் வந்து எங்க இருந்து அளக்குறாங்க? ஏபி சமன் எக்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஏபி சமன் எக்ஸ். அப்ப ஏபி சமன் எக்ஸ் சொன்னா துணிக்கையை தான் பீன்னு சொல்றாங்க, துணிக்கையை தான் பீன்னு சொல்றாங்க. அப்ப ஏபி ஏபி நீளம் எக்ஸ் ஆகவும் இருக்கும் போது அப்ப என்னன்னு சொன்னா பிள்ளைகள் இங்க இருந்து தான் எக்ஸ் அளக்குறாங்க, இங்க இருந்து தான் எக்ஸ் அளக்குறாங்க, தூரம் அளக்குறாங்க இங்க இருந்து, ரைட். அங்க இருந்து தூரம் அளக்குறாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எனக்கு இதுதான் எக்ஸ் அடிக்க போகுது. அப்ப எக்ஸ் அதிகரிக்கிற திசையில எக்ஸ் டபுள் டாட் இருப்பாரு, எக்ஸ் டாட்டும் இருப்பாரு. அப்ப எனக்கு பவுண்டரி கண்டிஷன் எழுத போறோம் பாருங்க. எக்ஸ் வந்து இங்க இருந்து தான் அளக்குறீங்க. அப்ப எக்ஸ் சமன் 2A எக்ஸ் டாட் சமன் 0. எக்ஸ் சமன் 2A எக்ஸ் சமன் 2A எக்ஸ் டாட் வந்து 0. இது என்ன ஒரு பவுண்டரி கண்டிஷன்? பவுண்டரி கண்டிஷன் எனக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியும். வீச்சம் காண்றதுக்கு ஒரு தேவையான பக்கம் பவுண்டரி கண்டிஷனை தூக்கி போட்டு வேலையை பார்ப்பீங்க. சரி, இருக்கட்டும். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இப்படியா வார ஒரு சந்தர்ப்பத்துல என்னன்னு சொல்லி காட்டியான் எனக்கு அந்த சமன்பாடு வலிதாகும் சொல்லி காட்டியான். இந்த சமன்பாடு வலிதாகும் சொல்லி காட்டியான், ரைட். இப்ப இந்த சமன்பாடு வலிதாகும் சொல்லி காட்ட சொன்னா எனக்கு எந்த விஷயமும் இல்ல, சிம்பிளா காட்டும். எனக்கு தெரியும் இங்க இவரு தான் வந்து ஏ. இன்னொரு விஷயம் நான் சொல்லலாம் வீச்சம். நான் இன்னொரு விஷயம் சொல்லலாம் பாருங்க. நான் சொன்ன அலைவு மையம் என்ன? அவர் அப்படியே சமநிலையில் இருக்கிறதான அலைவு மையம். அப்ப இவர் சமநிலையில இருந்தாங்க, இங்க சமநிலையில இருந்தாங்க. எங்க சமநிலை இருந்தாங்க? இந்த புள்ளியில ஏ சமன் 5A கீழ் 2ல சமநிலையில இருந்தாங்க, ரைட். அப்ப அது வந்து அலைவு மையம் வர்ற. இப்ப கணநிலை ஓய்வு தான் வந்து சொல்றது என்ன சொல்லி உங்களுக்கு தெரியும். இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஓய்வுல விட்டாங்க. y சமன் 2A ஓய்வுல விட்டாங்க. அப்ப 2.5A அவர் அலைவு மையம் வருது. y சமன் 2A கணநிலை ஓய்வு தான் வருது. அப்ப 0.5A அதாவது A/2 செல்றதுதான் அவரோட வீச்சமாக இருக்கும். நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா செய்ய போகல. கேள்வி செய்யறதுக்கு முந்தைய நமக்கு வீச்சம் அந்த விஷயம் எல்லாம் நமக்கு பார்த்த உடனே விஷயம் விளங்கிட்டு போகும். அப்படி சரி, அப்படி சரி. அப்ப உங்களுக்கு அந்த விஷயம் கான்செப்ட் விளங்கிட்டு போகுது. சரி, இப்ப எனக்கு இது வந்து ஏன்னு சொன்னா இந்த இலையில நீட்சி வந்து கவனிக்கப்படி இவ்வளவு எக்ஸ்ன்னு சொன்னா, ரைட். அப்ப எக்ஸ் மைனஸ் ஏ அடிக்க போகுது, எக்ஸ் மைனஸ் ஏ அடிக்க போகுது. சரி, அதுக்கு மேல இவர் வந்து கவனிங்க, இவர் வந்து எனக்கு இது வந்து ஏ. அது ஏன்னு சொன்னா இவர் மொத்த நீளம் எக்ஸ்ன்னு சொன்னா இந்த மொத்த நீளம் 4A மைனஸ் எக்ஸ். அதாவது தந்திருக்கிறாங்க 4A மைனஸ் எக்ஸ்ன்னு தெரியும் மொத்த நீளம். அப்ப மொத்த நீளம் 4A மைனஸ் எக்ஸ். அதுல இந்த நீளம் A போனா இந்த கெப் வந்து போகுது 3A மைனஸ் எக்ஸ் வரப்போகுது. அப்ப இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா இந்த நீட்சிகள். இது இவர இயற்கை நீளம், இது இந்த இலையில நீட்சி. இது இவர இயற்கை நீளம், இது இந்த இலையில நீட்சி. அதை போட்டா தான் எனக்கு எஃப் சமநிலை போடுது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் மறந்துடாங்க, மிஸ் பண்ணுவீங்க. இந்த துணிக்க நிலை குத்து தளத்துல இயங்குறதால இவர நிறைய செல்வாக்கு இருக்க போகுது இன்ச், ரைட். இப்ப மொத்தமா நான் மேல இவர்ல மேல தொழிற்படுற விசை, இவர்ல கீழே தொழிற்படுற விசை போட்டுக்கொள்றேன், ரைட். இங்க வந்து நான் T3 போட்டுக்கொள்றேன், இங்க T4 போட்டுக்கொள்றேன். இலையில தொழிற்படுற விசை. சரி, இப்ப ஒன்றுமே இல்லை. நான் சமன்பாட்டை போட்டேன்னு சொன்னா எனக்கு விட சிம்பிளா வரும். சமன்பாட்டை போட்டேன்னு சொன்னா விட சிம்பிளா வரும். இப்ப சமன்பாடை போடுவோம். என்ன சமன்பாடு? ஒன்றுமே இல்ல. தூரம் அதிகரிக்கிற திசையில எனக்கு ஆர் முதல் இருக்க போகுதுன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்? கீழ் நோக்கி எஃப் சமனமே போடுறேன் துணிக்க பிக்கு. அப்ப கீழ் நோக்கி தொழிற்படுற விசை பாருங்க, mg தொழிற்படுது, அதே மாதிரி T4 தொழிற்படுது. அப்ப mg பிளஸ் T4 தொழிற்படுது மைனஸ் T3
மைனஸ் T3 சமன் மொத்தமா திணிவு வந்து M into X double dot M into X double dot சரியா சரி இப்ப எனக்கு T3 T4 காண்றதுக்கெல்லாம் எனக்கு சிம்பிளா தெரியும் காணும் mg plus ரைட் T4 சொல்றது இந்த கீழ இருக்கிறது போட்டேன் ரைட் அவரோட மீள்தன்மை மட்டும் mg கீழ அவரோட இயற்கையில a mg கீழ் a ரைட் அவரோட நீட்சி பாருங்க பிள்ளைகள் இவரோட நீட்சி வந்து 3a minus x 3a minus x 3a minus x ரைட் அடுத்து சாய T3 க்கு பதிலா mg கீழ் a mg கீழ் a அந்த T3 ட நீட்சி வந்து பாருங்க பிள்ளைகள் x minus a T3 ட நீட்சி வந்து x minus a சமன் m into x double ரைட் எல்லாத்தையும் நான் ஃபுல்லா பிரதியிட்டேன் இப்போ நான் செய்ய போற வேலை எதுவுமே இல்ல எனக்கு m எல்லாத்துலயும் நான் கேன்சல் பண்ணிக்கலாம் இங்க m கேன்சல் இங்க m கேன்சல் m எல்லாத்துலயும் கேன்சல் இப்போ எனக்கு பொதுவா எல்லாத்துலயுமே இருந்து நான் பொதுவா எடுக்கணும் பிள்ளைகள் 2 g இன்கில் a பொதுவா எடுத்துட்டேன்னு சொன்னா எனக்கு விடை வரும் இந்த விடையில இருந்து நான் போறேன் விடையில வந்து x double dot சக 2 g இன்கில் a ன்னு சில விஷயம் மட்டும் பொதுவா எடுத்துக்காங்க அப்ப நான் எல்லாத்துலயும் நான் என்ன செய்ய பிள்ளைகள் 2 g இன்கில் a ஒன்று பொதுவா எடுக்கிறேன் 2 g இன்கில் a ஒன்று பொதுவா எடுக்கிறேன் அப்ப இதுல 2 g இன்கில் a ஒன்று பொதுவா எடுக்கிறேன் ரைட் இதுல ஒரு g தான் இருக்கு பிள்ளைகள் ஒரு g தான் இருக்கு அப்ப 2 g இன்கில் a பொதுவா எடுத்திருக்கேன் அப்ப எனக்கு இல்லாத விஷயங்களை நான் பொதுவா எடுத்தேன்னு அப்ப கட்டாயம் a/2ன்ற விஷயம் வந்து இங்க வந்திருக்கேன் இதுல ரைட் அடுத்தது இதுல பாருங்க g இன்கில் a தான் இருக்கு அப்ப நான் g இன்கில் a ல 2 g இன்கில் a பொதுவா எடுத்திருக்கேன் அப்ப எனக்கு கட்டாயம் இங்க 3a minus x கீழ 2 என்று சில விஷயம் மட்டும் வந்திருக்கேன் சரி சய இங்கேயும் g இன்கில் a ஒன்று தான் இருக்கு ரைட் நான் எடுத்தது 2 g இன்கில் a பொதுவா எடுத்திருக்கேன் இந்த விடையில 2 g இன்கில் a தான் இருக்கு அப்ப 2 g இன்கில் a பொதுவா எடுத்தேன்டா 2 ஒன்று இல்லாம பொதுவா எடுத்திருக்கேன் அப்ப அந்த 2 ஒன்று கழிப்பட போகுது சாரி பிரிப்பட போகுது ரைட் சமன் x double dot சரி இப்ப கவனிங்க பிள்ளைகள் நான் 2 g இன்கில் a பொதுவா எடுத்தேன் ஆனா உள்ளுக்கு எனக்கு விட மைனஸ்ல வரணும் ஏன் மைனஸ்ல வந்தா தான் அங்கால போகல பிளஸ் ஆ மாறும் சரியா பிள்ளைகள் சரி அப்ப 2 g இன்கில் a ஃபைனலா எனக்கு இதுக்குள்ள a/2 இங்க வந்து சக 3a/2 சய x/2 சக a/2 சமன் x double dot ரைட் பொதுவா இப்படியான சமன்பாடுகளை காட்டுறதுக்கு நான் செய்ய போற வேலை என்னன்னு கேட்டா இப்படியும் நீங்க செய்யலாம் இல்ல சுருக்கி போட்டு ஃபைனலா எக்ஸுக்கு முன்னாள் வச்சுக்க அவ்வளவு பொதுவா எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலும் விட வரும் எக்ஸுக்கு முன்னாள் வச்சுக்க அவ்வளவு பொதுவா எடுத்துட்டீங்கன்னா விட வரும் அப்படித்தான் அவங்களும் செஞ்சுருப்பாங்க இப்ப ஃபைனலா இது அப்படியே நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா அப்படி பாருங்க 3 a கீழ் 2 இங்க a கீழ் 2 அப்ப 4 a கீழ் 2 இங்க a கீழ் 2 5 a கீழ் 2 சரியா பிள்ளை 5 a கீழ் 2 இங்கால வந்து உங்களுக்கு இருக்க போகுது இங்கால வந்து இருக்கிறது x மட்டும் இருக்கு அப்ப 2 g கீழ் a ரைட் 5 a கீழ் 2 மைனஸ் x சமன் x டபுள் டாட் ரைட் அவ்வளவுதான் இப்போ ஒரு மைனஸ் ஒன்றை பொதுவா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா x double dot சக 2 g கீழ் a x மைனஸ் 5 a கீழ் 2 சமன் 0 வரப்போகுது இந்த சமன்பாட்டை கண்டா எந்த இஷ்யூவும் இல்லாம அடுத்த 2 விஷயத்தை எழுதுங்க என்னன்னு கேட்டா x double dot சமன் 0 ஆக அலைவு மையம் பெறப்படும் அப்ப அலைவு மையம் உங்களுக்கு x சமன் 5 a கீழ் 2 அலைவு மையம் அது நான் ஆல்ரெடி நம்ம இதுல இல்ல ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் அவர் எங்க வந்து ஓய்வுல நிக்காரோ அந்த பாயிண்ட் தான் அவர் அலைவு மையம் அது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இங்கே 5 a கீழ் 2 சொல்லி வருது இஷ்யூ இல்ல ரைட் அலைவு மையம் x சமன் 5 a கீழ் 2 x சமன் 2 a அவர் கணநிலை ஓய்வுதானம் அப்ப கணநிலை ஓய்வுதானத்துக்கும் அலைவு மையத்துக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வீச்சம் அப்ப 5 a கீழ் 2ல இருந்து 2 a கழிச்சீங்கன்னா போல a கீழ் 2ன்றது அவர் வீச்சமாக வரும் சரியா சரி அந்த வீச்சத்தை அவங்க கட்டாயம் நம்ம கேள்விகளை செஞ்சுட்டு வைப்போம் காண வேண்டிய தேவைகள் வரும் அந்த வீச்சத்தை சம்டைம்ஸ் சமன்பாட்டை யூஸ் பண்ணி காணுங்கன்னு சொன்னா சமன்பாட்டை யூஸ் பண்ணி காணுவோம் இந்த பவுண்டரி கண்டிஷனை தூக்கி கொண்டு போய் போட்டு இல்ல வேற ஏதாச்சும் புள்ளியில வேகத்தை காணுங்கன்னு போன கேள்வி செஞ்ச மாதிரி கேட்டாங்களா சிம்பிளா நான் ஒரு வசனத்துல கொடுத்து போட்டு அலையும் வீச்சம் வந்து a/2 சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த a/2 வீச்சத்துக்கு பேர அப்ளை பண்ணி அவங்க கேட்கிற அந்த புள்ளியில வேகத்தை காணலாம் சரியா சரி இப்ப கேள்வியில என்ன கேட்கறாங்கன்னு பார்ப்போம் சரி
இப்ப இதுக்கு வரல, அவங்க இன்னொரு விஷயம் வந்து போறாங்க என்னன்னு கேட்டா, ரைட், இச்சமன்பாட்டை வடிவம் எக்ஸ் டபுள் டாட் சமன் எக்ஸ் டபுள் டாட் சக ஒமேகா வர்க்கம் கேபிட்டல் எக்ஸில் மீண்டும் எழுதுக. இங்கு கேபிட்டல் எக்ஸ் சமன் எக்ஸ் மைனஸ் 5 இன்கில் 2 ஒமேகா வர்க்கம் சமன் ஆகும். ரைட், இந்த சமன்பாட்டை மீள் எழுதலாம். இவரை நான் அழிச்சு கொள்றேன். இந்த சமன்பாட்டை மீள் எழுதவாங்க சொன்னா என்னன்னு சொன்னா, இப்ப கேபிட்டல் எக்ஸ்னு சொல்றவங்க எனக்கு தாராங்க. கேபிட்டல் எக்ஸ்னு சொல்றாங்க எக்ஸ் மைனஸ் 5 இன்கில் 2. ரைட், அப்ப நான் என்ன எனக்கு இங்க எக்ஸ் டபுள் டாட் இருக்காரு, இவர் இருக்காரு. இப்ப நான் இவர் என்ன செய்வேன், டி குறித்து வகையிட எனக்கு வரப்போது எக்ஸ் டாட் சமன் இங்க ஸ்மால் எக்ஸ் டாட் வரப்போகுது. இவர் பூஜ்ஜியமா போயிடும். ஒரு மாறிலியை நான் வகையிட்டா பூஜ்ஜியமா போயிடும். மறுபடியும் நான் என்ன செய்வேன், டி குறித்து வகையிடுறேன். அப்ப மறுபடியும் நான் டி குறித்து வகையிட்டா எக்ஸ் டபுள் டாட் சமன் ஸ்மால் எக்ஸ் டபுள் டாட்னு வரப்போகுது. ரைட், இப்ப இதையும் இந்த ஸ்டார் மார்க்கையும் நான் என்ன செய்வேன், இதுல அப்ளை பண்ண போறேன். ரைட், ஸ்மால் எக்ஸ் டபுள் டாட்டுக்கு பதிலா நான் போட போறது ஸ்மால் எக்ஸ் டபுள் டாட்டுக்கு பதிலா கேபிட்டல் எக்ஸ் டபுள் டாட், ஸ்மால் எக்ஸ் டபுள் டாட்டுக்கு பதிலா கேபிட்டல் எக்ஸ் டபுள் டாட். ரைட், சமன் 2g இன்கில் a க்கு பதிலா ஒமேகா வர்க்கம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அவருக்கு பதிலா ஒமேகா வர்க்கம் சக ஒமேகா வர்க்கம். இந்த x மைனஸ் 5a க்கு பதிலா இந்த x மைனஸ் 5a இன்கில் 2 க்கு பதிலா கேபிட்டல் x சமன் 0 சொல்லி காட்ட சொல்லியிருந்தாங்க. அப்ப 0 சொல்லி காட்டிட்டேன். அப்ப இந்த சமன்பாட்டுக்கு பிறகு இது, அதுக்கு பிறகு இது, அதுக்கு பிறகு இது, அதுக்கு பிறகு இது, இவங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இது இப்படி எழுதிட்டீங்கன்னு சொன்னா ஓகே. இதுக்கு பிறகு வேணும்னு சொன்னா இவர் இந்த வடிவிலக்காக ஆகவே எளிமை சேர்க்கத்தான் ஆகட்டும். சரி, சிம்பிளா உங்களுக்கு எல்லாமே ரைட். இப்ப இதுக்கு பிறகு போகும் என்ன கேட்கறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். சூத்திரம் கேபிட்டல் எக்ஸ் டாட் வர்க்கம். சூத்திரத்தை கவனிங்க பிள்ளைகள், கேபிட்டல் எக்ஸ் டாட் வர்க்கத்துல போதும். ஆனா நம்ம ஸ்மால் எக்ஸ் ஆர்பா தான் இங்க கண்டுட்டு போவோம். அப்ப ஸ்மால் எக்ஸுக்குரிய பெருமானத்தை கண்டு அதை கேபிட்டல் எக்ஸுக்கு மாத்தி அதுக்கு பிறகுதான் இந்த சமன்பாட்டில் அப்ளை பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, ரைட். சூத்திரம் ஐ பயன்படுத்தி வீச்சம் சியை காணுங்க. அப்ப இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் வீச்சத்தை காணணும். ரைட், இப்ப இதை எழுதிங்களா? இதை எல்லாம் எழுதிருப்பீங்க. இவரை நான் அழிச்சு கொள்றேன். சரி, அப்ப நான் இவர் அழிச்சு கொள்றேன். இப்ப கவனிங்க, சூத்திரத்தை பயன்படுத்தி யாரை பயன்படுத்தி கேபிட்டல் எக்ஸ் டாட் வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் சி வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி சியை காணலாம், வீச்சத்தை காணலாம், சியை காணலாம். அப்ப எனக்கு இதுல ஒமேகா வர்க்கம் சொல்றது தெரியும். ஒமேகா வர்க்கம் சொல்றது எனக்கு தெரியும். அவங்க சொல்லிட்டாங்க 2g இன்கீழ் a ன்னு சொல்லிட்டாங்க. 2g இன்கீழ் a. ரைட், ஒமேகா வர்க்கம். அப்ப கவனிங்க, எனக்கு ஒரு இடத்துல எனக்கு பவுண்டரி பாயிண்ட், ஒரு இடத்துல வேகமும் தெரியும், அந்த இடம் எதுன்றது தெரியும். அந்த பவுண்டரி பாயிண்ட் இங்க அப்ளை பண்ண போறேன். என்னன்னு சொன்னா x சமன் 2a ல x டாட் சமன் 0. இது எனக்கு தெரியும். இப்ப நான் t குறித்து 2 தரம் வகையிட போகல. எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு. என்னன்னு சொன்னா ஸ்மால் x டாட் சமன் கேபிட்டல் x டாட் வந்துச்சு. அப்ப அது 0. அப்ப கேபிட்டல் x டாட் 0. அப்ப கேபிட்டல் x டாட் யார் 0 சமன் ஒமேகா வர்க்கம் சி வர்க்கம் மைனஸ் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ் காணும். இப்ப கவனிங்க, ஸ்மால் எக்ஸ் 2 என்று தெரியும். அப்ப கேபிட்டல் எக்ஸ் சமன் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5a இன்கீழ் 2 என்று அவங்களே தந்தாங்க என்ன எடுக்க சொல்லி. அப்ப ஸ்மால் எக்ஸ் 2a, அந்த 2a நான் இங்க அப்ளை பண்றேன். அப்ப கேபிட்டல் எக்ஸ் சமன் 2a மைனஸ் 5a இன்கீழ் 2. அப்ப அந்த அடிப்படையில் எனக்கு கேபிட்டல் எக்ஸ் வரப்போகுது. கவனிங்க, மைனஸ் a by 2 வரப்போகுது. கேபிட்டல் எக்ஸ் வரப்போகுது மைனஸ் a by 2 வரப்போகுது. அப்ப இந்த கேபிட்டல் எக்ஸ் இங்க கொண்டு அப்ளை பண்றேன். மைனஸ் a by 2 வர்க்கம். சரி, சரி. இப்ப எனக்கு ஃபைனலா சி வர்க்கம் சாய a வர்க்கத்தின் கீழ் 4 சமன் 0. ஏன் இவர் 0 சொன்னா ஒமேகா 0 இல்ல, ஆகவே கட்டாயம் இந்த பிராக்கெட் 0 எழுதிட்டேன். அப்ப c சமன் a by 2. அப்ப வீச்சம் a by 2. ஆனா இந்த வீச்சத்தை நம்ம சமன்பாட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அலை மையத்துக்கும் கண்ணலை ஒரு தானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வீச்சம் a by 2 சொல்லி 2-3 தடவை சொல்லிட்டேன். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த சமன்பாட்டின் மூலமா காணுங்கன்னு சொன்னாங்க. இஷ்யூ இல்ல, சமன்பாட்டின் மூலமாக நம்ம கண்டுட்டோம்.
சரியா பிள்ளை? சரி, இப்ப அடுத்தது பாருங்க. இத்துணிக்கை பி அதன் மிக தாழ்ந்த தானத்தை அடையும் கணத்தில் இலை பிபி வெட்டப்படுகிறது. இலை பிபி வெட்டப்படுகிறது. இப்ப யோசிங்க பிள்ளை, இந்த துணிக்கை வந்து என்ன செய்துன்னு சொன்னா, இவர் அதி தாழ்ந்த தானத்தை அடையும் போது இந்த இலை பிபி வெட்டப்படுதா. பிபின்னு சொன்னா கீழே இலையை கட் பண்ணி விடுறாங்க. கீழே இலையை கட் பண்ணிட்டா பிள்ளைகள் இப்ப தண்ணிய முழுக்க முழுக்க மேலடுக்கி இலையிட செல்வாக்குல தான் அவர் இயங்க போறாரு. அப்ப எளிமை சேர்க்கம் சேஞ்ச் ஆயிட்டு. ரெண்டாவது எளிமை சேர்க்கம் இவ்வளவு நேரமா காய்ச்சது ஒரு எளிமை சேர்க்கம் 2 இலையிட செல்வாக்குல இயங்கினது. பி அதி தாழ்ந்த தானத்தை அடையிற கணத்துல வேகத்தை வெட்டிட்டாங்க. இப்ப அதி தாழ்ந்த தானத்தை அடையிற சந்தர்ப்பம் சொன்னா அவங்களுக்கு விளங்கணும், அந்த பாயிண்ட்ல வேகம் பூச்சியம். அந்த பாயிண்ட்ல வேகம் பூச்சியம். அப்ப அந்த பாயிண்ட்ல வேகம் பூச்சியம்டா அந்த பாயிண்ட் என்ன அடிக்கணும், வீச்ச புள்ளியா அடிக்கணும் பிள்ளைகள். அது உங்களுக்கு தெரியும், வீச்ச புள்ளியா அடிக்கணும். அதாவது இந்த இலை வந்து இறுக்கமா அடிக்கிற சந்தர்ப்பத்தில் அது வீச்ச புள்ளியா அடிக்கணும். ரைட். அப்ப 5a/2 அவர் அலைவு மையம். அந்த 5a/2 அலைவு மையத்துக்கு மேல a/2 தூரம் இயங்க போகுது. அந்த 5a/2க்கு கீழே a/2 தூரம் இயங்க போகுது. இவர் இதுதான் எளிமை சேர்க்கம். மேலே a/2 கீழே a/2 இப்படிதான் இயங்கிட்டு இருக்க போறாரு. இந்த கேப்ல இயங்கிட்டு இருக்க போறாரு. மேலே a/2 இதுன்னு சொன்னா கீழே ஒரு a/2 அதே கேப் தூரம். கீழே ஒரு a/2 இங்க இருந்து இங்க அப்படியே வந்து இங்க இருந்து இங்க. ரைட். அப்ப இந்த எளிமை சேர்க்கத்துல அதி தாழ் தானம் a/2 தூரத்துக்கு தான் அவரால் போக முடியும். அந்த விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. அப்ப மொத்தமா இவர் வந்து ஓய்வில் இருந்தது கவனிக்க 5a/2 இந்த பாயிண்ட்ல வந்து அவர் ஓய்வில் இருந்தாரு. 5a/2 ஓய்வில் இருந்தாரு. இப்ப உங்களுக்கு தெரியும், மேல இந்த புள்ளியில இருந்து அலைவு மையத்தை கண்டுட்டீங்க, வீச்சத்தையும் கண்டுட்டீங்க. அப்ப இந்த 5a/2க்கு மேல a/2 தூரம் போறாரு, இந்த 5a/2க்கு கீழே a/2 தூரம் போறாரு. அப்ப இந்த 5a/2க்கு கீழே a/2 தூரம் போறோம்னு சொன்னா அந்த 5a/2ஓட அந்த 5a/2ஓட இன்னொரு a/2 கூட்டினீங்கன்னு சொன்னா இதுதான் அவர் அதி தாழ் புள்ளியா இருக்கு. ஏயிலிருந்து அவர் அதி தாழ் புள்ளி என்ன கேட்டா இதை கூட்டினீங்கன்னு சொன்னா 6a/2 அது 3a இருக்கு. ரைட். அதிகால் புள்ளி என்னன்றதை சிம்பிளா நீங்க கண்டுட்டீங்க. எளிமை சேர்க்கம் அலை மையத்திலிருந்து மேல போகுது, அலை மையத்திலிருந்து கீழே வருது. அலை மையத்தில் 5a/2 தெரியும், வீச்சம் a/2 கண்டாச்சு. அப்ப அவர் மேல போகக்கூடிய அதி தாழ்ந்த புள்ளி வந்து அதி மேல போறதுக்கு அவர் வந்து 5a-a/2 தூரம் தான் போவாரு. கீழே போயிலும் 5a + a/2. அப்ப 5a + a/2 6a/2 3a. அதாவது மொத்த கெப் வந்து 4a. உங்களுக்கு அழகா விளங்குது. மொத்த கெப் 4a. அந்த 4aல அவர் மொத்தமா 3a தூரம் இயங்கிட்டு வார அந்த சந்தர்ப்பத்துல அவர் வேகம் 0 ஆகுது. அப்பதான் அவர் அதிகால் புள்ளி வரும். அந்த இடத்துல வேகம் 0 போகல கீழே வைக்க கட் பண்ணி விடுவாங்க. விளங்குதா? சரி. இப்ப கேள்வி என்ன கவனிக்கல. நம்ம சொன்ன விஷயத்தை வச்சு நம்ம என்ன எழுதணுமோ அதை எழுதிட்டோம். கேள்விக்கு இன்னும் வரல. வா பார்ப்போம். இலை பிபி வெட்டப்படும். புதிய இயக்கத்தில் x a ஆக இருக்கும் போது அதன் அதி உயர் தானத்தை அடைகின்றது என காட்டுக. புதிய எளிமை இயக்கத்துல x a ஆக இருக்கும் போது அவர் அதி உயர் தானத்தை அடையும் என காட்டுக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப கவனிங்க பிள்ளைகள், நான் இதை அழிச்சு கொள்றேன், இவரை அழிச்சு கொள்றேன், a/2 எல்லாம் கண்டாச்சு. சரி. இப்ப புதிய எளிமை சேர்க்கம் வந்து கவனிங்க, இப்படி வந்ததுல இந்த பாயிண்ட்ல அவர் வந்தார். ரைட். இந்த பாயிண்ட்ல இந்த இலையை வெட்டி விட்டான். ரைட். இந்த இலையை வெட்டி விட்டாங்க. இந்த இலையை வெட்டி விட்டா இந்த பாயிண்ட்ல அவரோட வேகம் வந்து 0. இந்த இடத்துல அவரோட வேகம் 0. அவர் தான் அதிதாழ் புள்ளி. இங்க இருந்து தான் எனக்கு எக்ஸ் அளந்தாங்க. ரைட். அப்ப நான் இதை இவரத்தை போடுறது x.0 போடுறது பெட்டரா இருக்கு. ரைட். x.ன்றது 0 இருக்கு. சரியா போல? சரி. இப்ப கவனிங்க, கீழே இருக்கிற இலையில செல்வாக்கு இல்ல. கீழே இருக்கிற இலையால செல்வாக்கு இல்ல. அதை விளைய கொள்ளுங்க. ரைட். கீழே இருக்கிற இலையால செல்வாக்கு இல்ல. இப்ப மேல இருக்கிற இலையால மட்டும்தான் செல்வாக்கு. ரைட். இப்ப இந்த இடத்துல வேகம் 0. இலையில ஒரு இழுவி சரிக்கு கட்டாயம் இந்த இலை அடுத்த கட்டமா இப்படியே இயங்க போறாரு. இப்படியே மேல இயங்க போறாரு. மேல இயங்கிட்டு அப்படியே கீழே வர போறாரு. மேல கீழே அப்படியே திருப்பி எப்படியோ இயங்கிட்டு இருக்க போறாரு. அது எனக்கு இஷ்யூ இல்ல. இப்ப நான் அவங்க கேட்ட கேள்வி என்னடா,
மேல அவர் எக்ஸ் சமன் ஏல என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டீங்க பாருங்க. எக்ஸ் சமன் ஏல அதன் அதி உயர் தானத்தை அடைகின்றது என காட்டுங்க. அதாவது எக்ஸ் சமன் ஏக்கு மேல போக மாட்டாரு, அவர் மேக்சிமம் போகக்கூடிய உயரம் எக்ஸ் சமன் ஏ தான் அப்படின்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள், எனக்கு சிம்பிளா ரெண்டு விஷயம் செய்யலாம். சக்தி காப்பு விதியை யூஸ் பண்ணியும் செய்யலாம். எனக்கு இந்த புள்ளியில வேகம் 0 தெரியுது என்ன புள்ளி, இந்த புள்ளியில வேகம் 0 தெரியும். அப்ப இந்த புள்ளியை இதை நான் பூச்சி அழுத்த சக்தி மட்டுமா எடுத்தேன்னு சொன்னா, இந்த புள்ளியை பூச்சி அழுத்த சக்தி மட்டுமா எடுத்தேன்னு சொன்னா, இந்த புள்ளியில வேகம் 0 சொன்னா எனக்கு இந்த புள்ளியில இருக்கிற ஒரே ஒரு சக்தி என்னன்னு கேட்டா இலையில சேமிக்கப்பட்ட மீதியல் அழுத்த சக்தி. இலையில சேமிக்கப்பட்ட மீதியல் அழுத்த சக்தி மட்டும்தான் இந்த புள்ளியில இருக்கு. அவர் அப்படியே ஏங்கி அவங்க ஏதோ சொல்றாங்க தானே புள்ளி எக்ஸ் சமன் ஏ என்ற தானம் சில ஏதோ சொல்றாங்களே, ரைட்? அப்படி அவர் ஏதோ ஒரு புள்ளிக்கு போகும்போது அந்த புள்ளியில எக்ஸ் சமன் ஏ என்று அவங்க புள்ளியை சொல்றாங்க. சோ எக்ஸ் சமன் ஏல இலையில நீச்சி 0, எக்ஸ் சமன் ஏல இலையில நீச்சி வந்து என்ன 0. அப்ப அந்த இடத்துல மீதியல் அழுத்த சக்தி இருக்காது, அந்த புள்ளியில மீதியல் அழுத்த சக்தி இருக்காது. சோ நான் என்ன செய்யலாம், அந்த புள்ளியில மீதியல் அழுத்த சக்தி இல்லைண்டா இயக்க சக்தியும் இல்ல, அவர் அந்த புள்ளிக்கு தான் மேக்சிமம் போற இயக்க சக்தியும் 0. அப்ப கட்டாயம் இங்க இருக்கிற மீதியல் அழுத்த சக்தி அவ்வளவும் எனக்கு MGH ஆக அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டிருக்கும். அப்ப அந்த அடிப்படையில நான் செஞ்சு அப்படியும் காட்டலாம். இல்ல இன்னொரு விஷயம் செய்யலாம், எனக்கு இந்த எளிமை செய்கிற புதிய சமன்பாட்டை கண்டு அலைவு மையத்தை கண்டுட்டு சொன்னா, ரைட்? அப்ப அலைவு மையத்துக்கு இந்த கணநிலை ஓய்வுதானத்துக்கு இடைப்பட்டது வந்தா வீச்சத்தை கண்டுட்டு சொன்னா, ரைட்? அப்ப அலைவு மையம் தெரியும், கணநிலை ஓய்வுதானம் எக்ஸ் சமன் 0 இருக்கு, அதாவது வேகம் 0 இருக்கு கிடந்தான் அவர் வீச்ச புள்ளின்னு தெரியும். அப்ப இந்த புள்ளிக்கு இவ்வளவு தூரம் கீழே வந்தாங்கடா அந்த புள்ளிக்கு அதே அளவு வந்தா மேல போவார் அப்படின்னு சொல்லியும் காட்டிக்கொள்ளலாம், ரைட்? அப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா, கவனிக்க புள்ளிகள், முதலாவது இந்த எளிமை சேர்க்கறதுக்கான எளிமை சேர்க்க சமன்பாடு என்னன்றத கண்டு குயிக்கா அவர் வேகத்துக்கு அவரோட சமன்பாட்டை எடுப்போம். கவனிக்க புள்ளிகள், இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த புள்ளியில இருந்து தான் எக்ஸ் அளக்குறாங்க, ரைட்? இந்த புள்ளியில இருந்து தான் எக்ஸ் அளக்குறாங்க, ரைட்? அப்ப இதுதான் அவரோட இயற்கை நீளம், ரைட்? இயற்கை நீளம் ஏ, அவரோட மீள்தன்மை மட்டும் mg. சரி, அப்ப இவர நீட்சி வந்து கவனிக்க புள்ளிகள், இவர நீட்சி வந்து இதாத்தான், இவர நீட்சி என்னன்னு கேட்டா எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கப்படும். அப்ப தூரம் அதிகரிக்கிறது செய்யலாம் அவரோட ஆரமுடுதல் வேகம் இருக்க போகுது. இப்ப இந்த துணிக்கைக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துக்கு நான் என்ன செய்ய புள்ளிகள் எஃப் சமனமே போடுறேன் கீழ் நோக்கி, ரைட்? கீழ் நோக்கி எம்ஜி வந்து தொழிற்பட்டு மறந்துடாங்க, மறந்தா போயிடுச்சு. அப்ப நான் இங்க மேல் நோக்கி தொழிற்படுற இலையில இறுதி செய்ய நான் T4 வரக்கண்ணு போட்டிருக்கேன், இதை வந்து T5 போட்டுக்கொண்டேன். அப்ப எனக்கு கீழ் நோக்கி நான் எஃப் சமனமே போடுறேன். அப்ப கீழ் நோக்கி எம்ஜி minus T5 சமன் m into x double dot, m into x double dot. இப்ப T5 எனக்கு எழுதலாம் போல, எப்படி எழுதலாம், mg minus T5 என்று சொல்றது அவரோட மீள்தன்மை மட்டும் mg, அவர் இயற்கை நீளம் a into அவரோட நீட்சி வந்து x minus a சமன் m into x double dot. எல்லாத்துலயும் நான் என்ன செய்யலாம், m எல்லாம் சுருக்கலாம், இங்க m இங்க m இங்க m எல்லாத்தையும் சுருக்கலாம், ரைட்? இப்ப ஃபைனலா எனக்கு இங்க வரப்போறது கவனிக்க, இங்க g இருக்காரு மைனஸ் இங்க g கீழ் a into x இருக்கிறாரு, ரைட்? பிளஸ் இந்த a வெட்டப்பட்டா இந்த a வெட்டப்பட்டா a மட்டும் வரப்போகுது, சாரி g மட்டும் வரப்போகுது, சமன் x டபுள் டாட், சமன் x டபுள் டாட். இதெல்லாம் பிராக்கெட் நிக்கிறேன், இங்க g இருக்காரு மைனஸ் g கீழ் a ஆல் x பெருக்கிறேன், மைனஸ் g கீழ் a into x மைனஸ் தர மைனஸ் பிளஸ் a வெட்டப்பட்டா ஒரு g மட்டும் இருக்காரு. அப்ப x டபுள் டாட் சமன் ரைட் 2g மைனஸ் g கீழ் a into x. இப்ப இந்த சமன்பாடு எளிமை சேர்க்க சமன்பாடா மாத்துறேன்னு ஒன்றுமே இல்ல, எக்ஸுக்கு முன்னால இருக்கிற அவ்வளவு நான் பொதுவா எடுத்துக்கணும், எக்ஸுக்கு முன்னால இருக்கிற அவ்வளவு நான் பொதுவா எடுத்துக்கணும், எக்ஸுக்கு முன்னால இருக்கிற அவ்வளவு நான் பொதுவா எடுத்தேன்னு x டபுள் டாட் சமன் மைனஸ் g கீழ் a பொதுவா எடுக்கணும், மைனஸ் g கீழே பொதுவா எடுக்கிறேன். மைனஸ் g கீழே பொதுவா எடுத்தா எனக்கு இங்க வரப்போறது x, மைனஸ் g கீழே பொதுவா எடுத்தா எனக்கு இங்க வரப்போறது x, ரைட்? எனக்கு x. இப்ப இங்க மைனஸ் ஒன்றுல ஒரு மைனஸ் பொதுவா எடுத்தேன், g இல்ல g பொதுவா எடுத்துட்டேன், ஒரு a இல்ல சாரி g இருக்கு g எடுத்துட்டேன், a இல்லாத a பொதுவா எடுத்தா 2a இங்க பெருக்கு வரப்போகுது, ரைட்? இதுதான் என் எளிமை சேர்க்க சமன்பாடு. அப்ப இந்த எளிமை சேர்க்க சமன்பாடு எனக்கு x டபுள் டாட் சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் ஒரு x என்னும் வடிவில் உண்டு, ரைட்? அதாவது இப்படி எழுதிக்கொள்ளலாம், y டபுள் டாட் சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் y என்னும் வடிவில் உண்டு. ஆகவே இதுக்கு பிறகு இயங்குகிற இயக்கம் என்ன இயக்கமாக இருக்கும், எளிமை இசை இயக்கமாக இருக்கும்.
எளிமை இசை இயக்கத்தை ஆற்றும் அந்த விஷயத்தை எழுதிட்டேன். எளிமை இசை இயக்கத்தை ஆற்றும் எழுதிட்டேன். அப்ப இந்த புதிய எளிமை இசை இயக்கத்தின் அலைவு மையம் எங்க வரும்னு கேட்டா, இந்த y டபுள் டாட் சமன் 0 ஆகிற இடத்துல எனக்கு அலைவு மையம் பெறப்படும். அலைவு மையம் பெறப்படும். அப்ப அலைவு மையம் y சமன் எனக்கு வரப்போற இடம் எங்க இருந்துச்சுன்னா போல y சமன் 0 அலைவு மையம் வரும். அப்ப y சமன் 0 இருந்துச்சுன்னா போல x சமன் 2a இல அலைவு மையம் பெறப்படும். x சமன் 2a இல அலைவு மையம் பெறப்படும். ரைட், இவ்வளவு எழுதிட்டு சொன்னா வசனத்துல விஷயத்தை முடிக்கலாம் போல. இப்ப யோசிங்க, x சமன் 3a இல இந்த அறிக்கை, x சமன் 3a இல இந்த அறிக்கை, x சமன் 3a இல அவர கனநிலை ஓய்வுதான். எங்க x சமன் 3a இல, x சமன் 3a இல கனநிலை ஓய்வுதான். x சமன் 2a இல அலைவு மையம். அப்ப கனநிலை ஓய்வுதானத்துக்கும் அலைவு மையத்துக்கும் இடைப்பட்ட இந்த கெப் தான் அவர வீச்சமாக இருக்கும். அப்ப இந்த அலைவு மையத்துக்கு மேக்சிமம் அவர் மேல போவேலுமான தூரம் வீச்ச பெருமானம் தான். 2a மேல அவர் போகக்கூடிய தூரம் a தான். அப்ப அதுக்கு மேல a கெப் தான் இருக்க போகுது. x சமன் a ன்னு சில விஷயம் சிம்பிளா உங்களுக்கு வருது. x சமன் a ன்னு சில விஷயம் சிம்பிளா வருது. இப்ப நீங்க சிம்பிளா என்ன செய்யலாம்னு சொன்னா, ரைட், இப்ப இதை நான் அழிச்சு கொள்றேன். ஒரு விஷயத்தை எழுதலாம். வீச்சம்னு செல்றது உங்களுக்கு என்ன தெரியும்? ரைட், கனநிலை ஓய்வுதானத்துக்கு கனநிலை ஓய்வு என் அலைவு மையத்துக்கு இடைப்பட்ட தூரம். ரைட், இடைப்பட்ட தூரம். அப்ப கனநிலை ஓய்வுதானம் உங்களுக்கு தெரியும் 3a வந்துச்சு, அலைவு மையம் 2a வந்துச்சு. அப்ப வீச்சம்ன்றது வந்து a, c சமன் a, c சமன் a. இப்படி வசனத்துல கொடுக்கலாம். c சமன் a, வீச்சம் a என்று தெரியும். ஆகவே நான் இதை அழிச்சு கொள்றேன். ஆகவே அலைவு மையத்துக்கு மேலே, ஆகவே அலைவு மையத்திற்கு மேலே, அலைவு மையத்திற்கு மேலே எவ்வளவு தூரம் தான் போலாம்? மேக்சிமம் அலைவு மையத்துக்கு மேல எளிமை இயக்கத்தை ஆற்றுமா இருந்தா மேக்சிமம் இலையிட இறுக்கத்துல அவர் எளிமை இயக்கத்தை ஆற்றிட்டு போறதுன்னா மேக்சிமம் a தூரம் தான் போகலாம். ஆகவே அலைவு மையத்துக்கு மேலே a தூரமே இயங்க முடியும். எளிமை இசை இயக்கத்தில். அப்ப அலைவு மையம் வந்து 2a. ஆகவே அலைவு மையம், ரைட், அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு, அலைவு மையம் x சமன் 2 இல்ல. ஆகவே x சமன் 2a இல் அலைவு மையம். ஆகவே x சமன் a இல்ல. ஆகவே x சமன் a இல்ல. அவர் என்ன செய்வாங்க சொன்னா, அவர் அடுத்த கனநிலை ஓய்வுதான். x சமன் a இல் கனநிலை ஓய்வுதான். நீங்க வசனத்துல கொடுத்தாலும் சரி, சக்தி காப்பீதியை போட்டு செஞ்சாலும் சரி, இப்படி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. அலை மையம் 2a கண்டுபிடிச்சிட்டீங்க. வீச்ச புள்ளிக்கு 3a. அப்ப உங்களுக்கு வீச்சம் வந்து 2a கண்டுட்டீங்க. அப்ப இலை இறுக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் ஃபுல்லா அவர் எளிமை சேகத்தை மட்டும் மாற்றுறதா இருந்தா அந்த 2a கீழே a தூரமும் அந்த 2a மேல a தூரமும் தான் போவார். அந்த கேப்ல தான் எளிமை சேகத்தை ஆற்றிட்டு இருப்பாரு. அப்ப 2a மேல அவர் a தூரம் போறன்னு சொன்னா x சமன் a என்ற கேப் வரும் வரைக்கும் தான் அவர் மேக்சிமம் இயங்கக்கூடியதாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? முடிஞ்சு. ரைட், இப்ப கேக்குறாங்க பாருங்க. x சமன் a இல் இருக்கும்போது துணிக்காத அதிக தானத்தை அடைகின்றது என காட்டுங்கன்னு சொன்னாங்க. காட்டியாச்சு. அதுதான் வர்ற அதி உயர் தானமாக இருக்கும். அடுத்த விஷயம், புதிய இயக்கத்தில் மேலும் துணிக்கை p ஆனது x சமன் 2a இல் உள்ள அதன் தொடக்க தானத்தில் இருந்து x சமன் 2a இல் உள்ள அதன் தொடக்க தானத்தில் இருந்து கீழ்முகமாக தூரம் a க்கும் பின்பு மேல்முகமாக தூரம் 2a க்கும் செல்வதற்கு எடுத்த மொத்த நேரம் என காட்டுக. ரைட், இப்ப சொல்றாங்க துணிக்க வந்து நேரத்தோட ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க பிள்ளைகள்? ஆரம்பத்துல x சமன் 2a வச்சு பிடிச்சாங்க. துணிக்கு x சமன் 2a வச்சுட்டு விட்டாங்க. x சமன் 2a வச்சுட்டு விட்ட துணிக்கை கீழ்முகமாக தொடக்கதானத்திலிருந்து கீழ்முகமாக தூரம் a க்கும் இந்த இதுல இருந்து கீழ்முகமாக அவர் தூரம் a க்கு போயிட்டு அதுக்கு பிறகு மேல்முகமாக தூரம் a/2 க்கும் செல்வதற்கு எடுத்த மொத்த நேரம் என காட்டுக அப்படின்னு சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப உங்களுக்கு
பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது. முதலாவது எளிமை சேர்க்கம், இரண்டாவது எளிமை சேர்க்கம், 2 எளிமை சேர்க்கம் வந்துச்சு. முதலாவது எளிமை சேர்க்கத்துல அலைவு மையம் எங்க வந்துச்சு? 5a/2 வந்துச்சு. அவரோட வீச்சம் a/2. அவரோட வீச்சம் a/2. இரண்டாவது எளிமை சேர்க்கத்துல அலைவு மையம் 2a வந்துச்சு. அவரோட வீச்சம் a. இந்த விஷயம் அவ்வளவு ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வட்டத்தை சிம்பிளா போடலாம், வேலை முடியும். சரி, இப்ப இவரை அழைச்சு கொள்றோம். ரைட், இப்ப எனக்கு இதுக்குள்ள போர்ட்ல நான் செஞ்சதுக்காக எனக்கு இதுக்குள்ள இந்த வட்டம் அடிச்சு கொள்ளலாம். அப்ப முதலாவது எளிமை சேர்க்கத்துல கவனிக்க என்ன முதலாவது எளிமை சேர்க்கம், இது என்ற முதலாவது எளிமை சேர்க்கம். முதலாவது எளிமை சேர்க்கத்துல வீச்சம் வந்து கவனிக்க பிள்ளை சொல்லி எனக்கு அலைவு மையம் வந்துச்சு 5a/2. இதுதான் இந்த அலைவு மையம் வச்சுக்கொள்ளும். அலைவு மையம் ரைட், இதுதான் என்ற வீச்ச புள்ளின்னு வச்சுக்கணும். இதுதான் என்ற வீச்ச புள்ளி. இங்கதான் இழுத்து வச்சு விட்டாங்க. வீச்சம் a/2. இது a/2. இந்த கேப் வந்து 2a. ரைட், இப்ப எனக்கு இதைத்தான் கேட்கிறாங்க. இந்த துணிக்க 2a வச்சு விட்டதுக்கு பிறகு கீழ்முகமாக a தூரம் இயங்குறதுக்கும் கீழ்முகமாக a தூரம் இயங்குறன்னு சொன்னா கீழே ஒரு a/2 தூரம் இயங்கிருக்கணும். மேல ஒரு a/2, கீழே ஒரு a/2. ரைட், இதுதான் முதலாவது கேட்டது. a வச்சதுக்கு பிறகு கீழ்முகமாக x7 வச்சதுக்கு பிறகு x7 வச்சதுக்கு பிறகு அங்கதானே வச்சு விட்டாங்க. இந்த x7 வச்சு விட்டாங்க. x7 வச்சு விட்ட அந்த எளிமையை சேர்க்கறதுல அலைவு மையம் நமக்கு தெரியும். இந்த புள்ளின்னு சொல்லி அவரோட வீச்ச புள்ளிகளும் எனக்கு இதுன்றதே தெரியும். ரைட், அப்ப இங்க இருந்து கீழ்முகமாக a தூரமும் ரைட், a தூரம் இயங்கிட்டு அதுக்கு பிறகு அவர் மேல்முகமாக இயங்க போகல பிள்ளைகள். அது வேற எளிமை சேர்க்கம். அந்த எளிமை சேர்க்கத்துல அலைவு மையம் வந்து 2a வீச்சம் வந்து a. அந்த எளிமை சேர்க்கத்துல மேல்முகமாக a/2 தூரம். ரைட், இப்ப எனக்கு அது இருக்கட்டும். இந்த எளிமை சேர்க்கத்துக்குரிய இங்க இருந்து இங்க வாரத்துக்கான டைமை நான் கண்டுகொள்றேன். இங்க இருந்து இங்க வாரத்துக்கான டைமை கண்டுகொள்றேன். அப்ப நான் இந்த பாயிண்ட வந்து ஒரு m வச்சுக்கொள்றேன். இந்த பாயிண்ட n வச்சுக்கொள்றேன். tm to n நான் காணணும். tm to n காண்போம். அப்ப tm to n காண்றேன்னு எனக்கு சிம்பிளா கண்டுகொள்ளலாம். இது வந்து மொத்த அலைவு காலத்துல வட்டம் போட்டும் காணலாம். உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டுன்னு சொன்னா சரி. என்ன விஷயம் விளங்கிட்டு? ஒரு கணநிலை ஓய்வுதானத்துல இருந்து இன்னும் ஒரு கணநிலை ஓய்வுதானம் வரும் வரைக்கும் தான் அவங்க கேட்கிறாங்க. அப்போ ஒரு கணநிலை ஓய்வுதானத்துல இருந்து இன்னும் ஒரு கணநிலை ஓய்வுதானம் சொன்னா அது மொத்த அலைவு காலத்துல அரைவாசா இருக்கும். அப்ப மொத்த அலைவு காலத்துல அரைவாசா இருக்குன்னு சொன்னா நான் மொத்த அலைவு காலத்துக்கு நான் போடுற சமன்பாடு என்ன புரியுது? 2π/ω போடுவேன். அந்த மொத்த அலைவு காலத்துல அரைவாசாக இருக்கும். அப்ப ரைட், π ரைட் ஓவர் ஒமேகா, π/ω. நீங்க வட்டம் அடிச்சாலும் எந்த இஷ்யூவும் இல்ல. அலைமையத்தை மையமாக வீச்சு தாரையாக வட்டம் எடுப்பீங்க. அப்ப வட்ட இயக்கத்துல இந்த புள்ளியில இருந்து அப்படியே இயங்கி இந்த புள்ளி வரும் வரைக்கும் அவர் இயங்குறாரு. அப்ப மையத்தில் எதிரமைச்ச கோணம், இந்த மையத்தில் எதிரமைச்ச கோணம் π. அப்ப π-ன் கீழ் ஒமேகா. அப்ப முதலாவது எளிமை சேர்க்கத்துல ஒமேகா வந்து உங்களுக்கு தெரியும் 2g/a. அப்ப π-ன் கீழ் வர்க்கமூலம் 2g/a. அப்ப tmn வந்து வர்க்கமூலம் a/2g சொன்னா தர π. இது வந்து m ல இருந்து n வரும் வரைக்கும், அதாவது கீழ்முகமாக a தூரம். அப்ப முதலாவது விஷயம், ஆகவே கீழ்முகமாக a தூரம் இயங்க டைம் வந்து இந்த வர்க்கமூலம் a-ன் கீழ் 2g ஒரு π. ரைட், இது கீழ்முகமாக a தூரம் இயங்குறதுக்கான டைம். என்ன சொல்றாங்க? பின்பு மேல்முகமாக a தூரம் செல்வதற்கு எடுக்கும் மொத்த நேரம். இப்ப நான் கீழ்முகமாக a தூரம் போறத கண்டுட்டேன். இப்ப மேல்முகமாக a/2 தூரம் செல்வதற்கு மேல்முகமாக போறது வேற எளிமை சேர்க்கம். அப்ப நான் என்ன செய்யறேன்? இவரை அழிச்சு கொள்றேன். அடுத்த எளிமை சேர்க்கறதுக்கு குயிக் கவுண்ட போட்டுக்கொள்றேன். அடுத்த எளிமை சேர்க்கறதுக்கு என்ன செய்ய? இந்த படத்தை நீங்க கொஞ்சம் ஒழுங்கா ஓரளவுக்கு அண்ணல வாக்கியிருந்தீங்கன்னு சொன்னா இந்த படத்திலேயே விஷயத்தை முடிக்கலாம். எனக்கு இதுள்ளுக்கு கீறிக்கொள்ள கஷ்டம்ன்றதுக்காக வேண்டி நான் தனியா டக்குனு குயிக் அந்த டைம் காண்றதை மட்டும் கொஞ்சம் குயிக்கா கீறிக்கொள்றேன். அப்ப இந்த எளிமை சேர்க்கறது அலைவு காலம் போல எனக்கு 2a. இந்த எளிமை சேர்க்கறது அலைவு காலம் 2a. ரைட், அவரோட வீச்சம் வந்து ரைட் 2a. அவரோட வீச்சம் வந்து ஏன்றது எனக்கு தெரியும். ரைட், அப்ப இதுக்கு கீழே அவர் ஏன்ற தூரம் தான் போறாரு. இதுக்கு கீழே அவர் ஏன்ற தூரம் தான் போயிருப்பாரு. ரைட், இது a, இது a, இது a. அப்ப
இதுதான் அவரோட அலைவு மையம். இது வந்து வீச்சப்புள்ளி, இது வீச்சப்புள்ளி, ரைட். இதுதான் வீச்சப்புள்ளி, இது வீச்சப்புள்ளி, ரைட். இப்ப மேல்முகமாக a/2 தூரம் இயங்குறதுன்னு சொன்னா, மேல்முகமாக a/2 தூரம் இயங்குறதுன்னு சொன்னா அலைவு மையத்தை மையமாகவும் வீச்ச தாரையாக கொண்டு வட்டம் அடிக்கணும், ரைட். இதுதான் அலைவு மையம். அப்ப ரைட். இப்ப கவனிங்க, மேல்முகமாக a/2 தூரம் இயங்குறதுன்னு சொன்னா துணிக்க இங்க இருக்கிற துணிக்க அப்படியே இயங்கி இங்க வர மாதிரி யோசிக்கலாம். இங்க இருக்கிற துணிக்க இயங்கி இங்க வர மாதிரி யோசிக்கலாம். அதே இது வட்ட இயக்கத்துல யோசிச்சுன்னு சொன்னா இங்க இருக்கிற துணிக்க அப்படியே இயங்கி இந்த புள்ளிக்கு வர மாதிரி யோசிக்கலாம். வட்ட இயக்கத்துல இங்க இருக்கிற துணிக்கு a/2 தூரம் தானே, இதுவும் a/2 தானே. வட்ட இயக்கத்துல இங்க இருக்கிற துணிக்க வட்ட இயக்கத்துல அப்படியே இயங்கி இங்க வர யோசிக்கலாம். அப்ப அப்படி இயங்கும் போது மையத்தில் எதிரமைச்ச கோணம் எங்க, இங்க இருந்து இங்க வரும் வரைக்கும் தான் மையத்தில் எதிரமைச்ச கோணம். இந்த கோணம் அல்பா, இந்த கோணம் தான் அல்பா. அப்ப மேல்முகமாக a/2 தூரம், மேல்முகமாக a/2 தூரம் இயங்குறதுக்கு எடுத்த டைம் வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த மொத்த கோணம் அல்பா, மையத்தில் எதிரமைச்ச கோணம் அல்பா, கீழே ஒமேகா நோட். ரெண்டாவது எளிமை இயக்கத்துல ஒமேகா, ரெண்டாவது எளிமை இயக்கத்துல ஒமேகா. சரியா புள்ளி? சரி, ரைட்டா? ரைட். அப்ப ரெண்டாவது எளிமை இயக்கத்துல ஒமேகா என்னவோ நம்ம ஒன்று கண்டோம். சரியா புள்ளி? ரைட். அப்ப கவனிங்க, நான் அழிச்சிட்டேன், இங்க அழிச்சிட்டேன், சரி, இஷ்யூ இல்ல. அப்ப கவனிங்க புள்ளி, இப்ப t சமன் எனக்கு இந்த அல்பா காணலாம். ஏன்? எனக்கு இந்த தூரம் ஏன்னு தெரியும், இந்த தூரம் ஏன்னு தெரியும், இந்த தூரம் ஏன்றது தெரியும், இது வந்து a/2ன்றது தெரியும். அப்ப அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம், அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்ப கொஸ் அல்பா போட்டுக்கொள்றேன். அயல் பக்கம் வந்து a/2, செம்பக்கம் a. அப்ப கொஸ் அல்பா சமன் half வரும். அப்ப கொஸ் அல்பா half அடுத்தது கூர்மோனம் சொன்னா எனக்கு வரப்போறது அல்பாவுடைய பெருமானம் sin 30க்கும் cos 60க்கும் வந்து half தான். அப்ப அல்பா சமன் எனக்கு வரப்போறது π/3, அல்பா சமன் π/3. அப்ப எனக்கு இங்க டைம் வரப்போது புள்ள என்னன்னு கேட்டா, இங்க π/3 ஓவர் ஒமேகா நாட், ரைட். எங்க மேல்முகமாக a/2 தூரம் இயங்குறதுக்கான டைம். அப்ப நான் கீழ்முகமாக இயங்குறதுக்கான டைமை நான் கண்டுட்டேன். π × வர்க்கமூலம் a/2g, π × வர்க்கமூலம் a/2g கண்டுட்டேன். இப்ப மேல்முகமாக இயங்குறதுக்கான டைமும் நான் கண்டுட்டேன். இப்ப இந்த ரெண்டு டைமையும் பிடிச்சு நான் கூட்டி விட்டேன்னு, இந்த ரெண்டு டைமையும் பிடிச்சு நான் கூட்டி விட்டேன்னு எனக்கு சிம்பிளா விட வரும். சரி, இந்த ரெண்டு டைமையும் பிடிச்சு நான் கூட்டி விட்டேன்டா, எனக்கு சிம்பிளா விட வரும். இந்த ஒமேகா என்னன்றதை நம்ம அழிச்சிட்டோம். அப்ப ஆல்ரெடி இதுக்கு முந்தின டைம்ல நம்ம ஒமேகா என்னன்றதை கண்டுபிடிச்சோம். அப்ப அந்த ஒமேகாவை நீங்க போட்டுட்டு இந்த டைமையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா அவங்க காட்ட சொன்ன டைம் வரும். சரியா பிள்ளை? அப்ப சிம்பிளான விஷயம், எந்த கஷ்டமும் இல்லை. விஷயம் கன்செப்ட் உங்களுக்கு அழகா விளங்கியிருந்தா எந்த எளிமை சேர்க்கமா இருந்தாலும் சிம்பிளா அடிச்சு நோக்கிட்டு போகலாம். சரியா? ரைட். அப்ப நான் இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கொள்றேன். இன்னொரு எளிமை சேர்க்கறதுக்கு இன்னும் வீடியோ போடுறேன். அப்ப எளிமை சேர்க்கம் உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். நிதானமா பாருங்க, சிம்பிளா விளங்கும். நீங்களும் கேள்வியை ட்ரை பண்ணுங்க. இதுல நான் சொன்ன எக்ஸ்ட்ரா ஐடியாக்களை நீங்க அழகா நோட் பண்ணி கொள்ளுங்க. இதே ஐடியா, இதே சேம் விஷயத்தை எல்லா கேள்விகளுக்கும் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா சிம்பிளா போகும். சரியா பிள்ளை? சரி, அப்ப இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ்.